திடீரென்று தொடர்ச்சியாக மாணவர்களிடத்தில் பேசி இந்த மாணவர்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்பது, நான் அவர்களுக்கு பதிலளிப்பது, இதையெல்லாம் பார்த்த பிறகு ஒரு பெரிய ஒரு எழுச்சி உண்டாகிவிடுமோ என்று அஞ்சி இவரை யாரும் கல்லூரிக்கு அழைக்கவே கூடாது என்று ஒரு சிறப்பு ஆணையை பிறப்பித்துவிட்டார். அதை மீறி இந்த சக்தி கல்லூரியில் நம்ம எதற்காக அழைத்தார்கள் என்று தெரியாது. ஏன்னா 1.5 மாதத்துக்கு முன்பே எனக்கு தேதி வாங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது, எதுக்கு நம்மளை போய் கூப்பிடுறாங்க தெரியலையே. இங்கே வந்த பிறகுதான் தெரிகிறது, நம் தாளாளர் அவர்கள் படித்தது வேளாண் பொறியியல். ஆனால் கலித்தொகை பற்றி பேசியது, நெடுநல் வாடை பற்றி பேசியது, 500 அகநாறு புவனானூறு எல்லா 10 இதெல்லாம் பேசியதை பார்க்கும்போது என்னை அழைத்தது சரிதான் என்று. எதற்காக அழைத்திருப்பார்கள் என்றால், தமிழ் ஒரு அண்ணன் தமிழ் தம்பி தமிழை அழைத்து பிள்ளைகிட்ட பேசுவது. நம்முடைய முதல்வர் குறிப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இயக்குனர், கதாசிரியர், நடிகர், அதோட நிறுத்திக்கிட்டார். நீங்க என்ன பேசுங்க, உங்களை நடிகராத்தான் இந்த நாடு பார்க்கும். ஏன்னா நடிகரா இருந்தா போதும், நாட்டை ஆக தகுதி வந்துருதுன்னு நம்புற மக்கள்கிட்ட. நடிகரை தலைவர் என்றால் தலைவரை யார் என்று கூப்பிடுவது என்றே நமக்கு தெரியல. ஒருவேளை நல்ல கண்ணில் ஐயா நல்ல கண்ணெல்லாம் பார்த்தா நல்ல நடிகர் நீங்க அப்படின்னு வேணா நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறது. இது ஒரு பைத்தியக்கார கூட்டம். வரலாற்றில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிழை நிகழ்ந்துருச்சு. ஒன்று, நான் இந்த இனக்கூட்டத்தில் பிறந்தது, இல்லை அவங்க என் கூட பிறந்தது. இது ரெண்டுல ஏதோ ஒன்று தவறு. எல்லா கல்லூரிக்கு போனாலும் அரசியல் பேசிடாதீங்க, அரசியல் பேசிடாதீங்கன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் ஆகப்பெரிய அரசியல். நீங்க கேளுங்க, கேட்காம போங்க. ஆனால் ஒன்றை உங்களுக்கு கற்பிக்க நான் கடமைப்பட்டேன், உங்களுக்கு மூத்தவங்கிற பேர்ல. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. நான் சொல்லல, அண்ணல் காந்தியடிகள். காந்தியடிகளின் பேச்சை நீங்க கேட்கலன்னா என் பேச்சை கேட்க போறது இல்லை. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறகுதுங்கிறார் புரட்சியாளர் லெனின். 4 பேர் நின்றுட்டு வழியை மறைக்கிறானா, வழி விடுங்க நான் போகணும், அரசியல். இவ்வளவுதான் அரசியல். பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கூடிய அரசியல்னா என்னங்க ஐயா, இந்த சனம் தண்ணி வரைன்னு குடத்தை வச்சு தெருவில் போராடிக்கிட்டு இருக்குது, இது என்னன்னு கேட்க போயிட்டு இருக்கேன், இவ்வளவுதான் அரசியல். அரசியல். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, அரசியல் வேண்டாம் என்று சொல்வது வானமே இல்லாத பூமியில் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பாகும். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்க, சரி, என்ன வேலை பார்க்கறது, சரி, எங்க போய் பார்க்கறது, அதுக்கு எவ்வளவு சம்பளம், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல், அறிவியல், புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவன் வாழ்வில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். இவ்வளவுதான் அரசு. அது வேணுமா வேணாமாங்கிறது நீங்க முடிவெடுத்துக்கிறீங்க. 500,000 காசு வாங்கிட்டு வருஷம் நின்று வாக்கு செலுத்துறது மட்டுமில்ல ராஜா அரசியல், அது இல்லை அரசியல். அது ஒரு வாழ்வியல் என்கிற புரிதல் நமக்கு வர வேண்டும். இப்ப நம்முடைய தாளாளர் வரைபடங்களை காட்டி விளக்கி நம் இன வரலாறை சொன்னார்களே, அது அரசியல். இவர்களெல்லாம் சொல்வார்,
நீங்க படிச்சுட்டு என்ன ஆக போறீங்க? நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க? நாட்டுக்கு நல்லது செய்யுது, சரி, வரவேற்று. படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைப்பார்கள், அது சேவை, அவசியம். வயது முதிர்ந்தவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாப்பார்கள், சேவை, அவசியம். மரக்கன்றுகளை நடுவார்கள், அவசியம். சாலையை குண்டு குழியுமா இருக்கிறதை மண்ணிலை போட்டு சரிபார்ப்பார்கள், அதெல்லாம் அவசியம். குளத்தை தூர்வாருவார்கள், இதெல்லாம் சேவை, அவசியம். இது எல்லாவற்றையும் விட ஆகச் சிறந்த சேவை ஒன்று இருக்கிறது நண்பு பிள்ளைகளே, நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல அரசை அமைய செய்வது. இதை விட சமூகத்திற்கு தேவை ஒன்று கிடையாது. நல்ல கருத்தை விதைத்து விட்டால் தவறான அரசாங்கம் உருவாகாது. அப்படி உருவானாலும் அது நிலைக்காது. மு. வரதராசனார் நமக்கு கற்பிக்கிறார். அப்படி நல்ல கருத்துக்களை விதைக்க வேண்டியிருக்கு. மாணவர்களிடம் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி. ஏன்? எனக்கு முன்பு ஒரு முன்னத்தியர் தமிழ் அறிவியலின் பெருமைமிகு அடையாளமாக இருந்த ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஏன் அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் கூட்டி வைத்து பேசவில்லை? ஏன் அவர் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் கூட்டி வைத்து பேசவில்லை? ஏன் IAS IPS படித்த ஆட்சி, இந்திய ஆட்சி குடிமை பணிக்கு படித்தவர்கள் எல்லாரையும் கூட்டி வைத்து பேசவில்லை? ஏன் பள்ளி கல்லூரி மாணவர்களை தேடி போய் பார்த்தார்? அவருக்கு தெரியும், இவர்களால் தான் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று. நன்றி. சீன பெரும்புரட்சியாளன் மாசேத்தும் யாரும் எழுதாத வெள்ளைத்தாள்களை எனக்கு தாருங்கள், எல்லோரும் எழுதி எழுதி கிறுக்கி வைத்ததில் நான் எவ்வளவு அழகாக எழுதினாலும் அது பெரிய. யாரும் எழுதாத வெள்ளைத்தாளை எனக்கு தாருங்கள், ஆக சிறந்த ஒன்றை நான் எழுத வேண்டும் என்றார். அப்படி எழுதாத வெள்ளைத்தாள்களாக இருக்கிற என் தம்பி தங்கைகளை சந்தித்து பேசுவது என்பது மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பே மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார். அப்படி புரட்சிகர விதைகளை உங்கள் உள்ளத்தில் தூவுகிற வாய்ப்பை பெற்றமைக்கு பெரிதும் மகிழ்கிறேன், பெருமை அடைகிறேன். ஒன்றுதான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அது ரொம்ப முக்கியம். தமிழ் மன்றத்தில் அதுவும் அகத்தியம் 2020 தமிழ் மன்றத்தில் வந்து தமிழ் குறித்து பேசாமல் போவது என்பது என் தாய்க்கு நான் செய்கிற துரோகமாகிறது. மொழி என்பது முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்துவிட்டு செல்கிற உயிர் உடைமை என்கிறார். உயிர் சொத்து. அது என்னங்க தொடர்பு கருவி தானங்க இது. நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு புரியுது. அப்படி பார்க்க முடியாது. மொழி ஒவ்வொரு தேசிய இனங்களின் முகம், முகவரி, அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவே. என் முகம் சிதைந்து நான் இறந்து போனால் என் பிணத்தை உங்களால் அடையாளம் காட்ட முடியாது. அப்படி உங்கள் மொழி சிதைந்து போனால் உங்கள் இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது. தாய்மொழியை பாதுகாத்து வைத்த இனங்கள் எல்லாம் இமயமலை மலையளவு உயர்ந்து வாழ்கிறது. தாய்மொழியை பாதுகாக்காத அழிய விட்ட இனங்கள் எல்லாம் கடுகளவு சிறுத்து வீழ்கிறது என்கிறார். நம்மெல்லாம் தமிழ் என்று பேசணும்னா தமிழ் பாசிசம், தமிழ் சாவனிசம், தமிழ் தீவிரவாதம், தமிழ் பயங்கரவாதம் எல்லாம் பேசுவோம். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படித்தான் முகமது தர்வீஸ் முழங்கினான். எழுதுங்கள் என் நெற்றியில் இஸ்லாமியன் என்று பேசல. நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றால் அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் நான் அழிந்து விடுவேன் என்று சொல்லவில்லை. என் மொழி அழிந்து விடுமானால் நான் கேட்பதற்கு இருக்க மாட்டேன், அதற்கு முன்பே நான் இறந்து விடுவேன் என்றார்.
அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலரா என்கிற புரட்சியாளர் அயர்லாந்து நிலம் வேண்டுமா, ஐரிஷ் மொழி வேண்டுமா என்று முன்வைத்த போது, என் தாய் நிலத்திற்கு இணையான ஒரு தாய் நிலத்தை உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையான மொழியை உலகில் நான் எங்கும் பெற முடியாது, எனவே என் தாய்மொழி தான் எனக்கு வேண்டும். உலகம் பூரா விட்டா இருக்கு. ஆனா நாம அப்படி இருக்கிறது இல்லை. உலகத்தில் எல்லாத்தையும் உலகத்தை பார்த்து கத்துக்கிட்டா நாம இதை கற்றுக்கொள்ளது. நான் அமெரிக்காவில் போயிட்டு ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் முஸ்லீம்லாம் அறிமுகப்படுத்த முடியாது ராஜா, அறிமுகப்படுத்த முடியாது. அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு போயிடுவான், பைத்தியக்கார போயிடுவான். அப்புறம் உலகத்தில் எவனும் தன்னை அறிமுகப்படுத்துவதில்லை. ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் கிறிஸ்துவ மதம் தான் இருக்கு. ஒரே நாடாலாம் இத்தனை நாடு பிரிஞ்சு மொழி. ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் கை கொடுப்பான். ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ். தன் தாய்மொழியில் தான் தன்னை அறிமுகம் செய்வான். உலகம் பூரா வேணா பயணிச்சு போய் பாருங்க, ஒரு தடவை சுற்றுலா வேணா போய் பாருங்களேன். கஷ்டமா தான் இருக்கும். என் கூட பிறந்துச்சிங்கள தாங்கி தான் ஆகணும், வழி கிடையாது. எல்லாம் இதெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆகணும். நமது தாளாளன் சொன்னார் பாருங்க, வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறது. நான் யார் என்று எப்படி தெரியும்? நான் யார் எப்படி தெரியும்? எனக்கு வரலாறு இல்லை, யார் எப்படி தெரியும்? வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழ்ந்ததாக செய்தியே கிடையாது. நல்ல கொஞ்சம் தன்னின வரலாற்றை மறந்த ஒருவன், மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கு சமமானது என்கிறான் வியட்நாம் விடுதலை புரட்சியாளர் ஹோசிமே. வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நீ யாருன்னு தெரியாம எப்படி இருப்ப? நீ தமிழன், எப்படி தமிழன்? நீ எப்படிப்பட்ட தமிழன்? நீ உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளை. நீ அறிவை கடன் கொடுத்த அறிவியல், தொழில்நுட்பம், வேளாண்மை, நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் உலகிற்கு தாரை வார்த்து கொடுத்த இனத்தின் மக்கள். தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, தமிழர்கள் மனிதநேயவாதிகளே அல்ல, தமிழர்கள் உயிர்ம நேயர்கள். உலகத்தில் இப்படி ஒரு இனத்தை காட்டுது. உலகம் பூரா மனிதநேயம் பேசுவான், தமிழன் மட்டும்தான் உலகில் உயிர்ம நேயம் பேசினான். குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பைபிள் கிறிஸ்துவ மக்களுக்கு, பகவத்கீதை இந்து மக்களுக்கு என்று வேதங்களை பிரித்து பிரித்து வைத்தார்கள். உலக பொதுமைக்கு வைத்தவன் நம்மின மூதாதை வள்ளுவ பெருமகனார். அவன் போதிக்காதவை உலகில் எந்த ஞானியும் போதிக்கல, சிந்திக்கல. தோல்விக்கு இரண்டே காரணம் தான். ஒன்று யோசிக்காம செய்வது, இன்னொன்று யோசிச்ச பிறகு செய்யாமல் இருப்பது. யார் சொல்ற? பகவான் கிருஷ்ண பரமாத்மா. சரி என்று தெரிந்தவுடன் அதை செய்யாமல் இருப்பது தோல்விக்கு காரணம். சீன ஞானி கன்ஃபூசியஸ். இதெல்லாம் எல்லாரும் கற்பிச்சுட்டு வராங்க. நம்ம தாத்தன் வர்றான், செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். இவர்களெல்லாம் பிறக்கவே இல்லை, பாடிட்டு போயிட்டான். இதெல்லாம் நான் ஒரு தத்துவம் படிச்சுட்டு வியந்துட்டேன். திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுவேன். என்ன பிலாசபி! அப்புறமா படிச்சு பார்க்கிறேன், எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. அவன் பரம்பரை கருவாவதுக்கு முன்னே பாடி வச்சுட்டு போனான் என் பாட்டு. எண்ணம் போல வாழ்வு. ஐயா அப்துல் கலாம் பேசிட்டே வந்தாரு. உயர்வாக எண்ணுங்கள், கனவு காணுங்கள். அவன் போட்டான், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வுனா. அவன் பாடாது என்ன இருக்கு? என்ன கல்வியின் பெருமையை எந்த வேதங்கள் கற்பிக்குது? தொட்டலை தூரும் மனக்கேறி மாந்தற்கு கட்டளை தூரும் அறிவு என்று வரும்.
நீ பெருசாலாம் ஒண்ணு நிறுவல. வாழ்க்கையில் அவனை தாண்டி நன்னெறி சொன்னவன் உலகத்தில் எவனும் கிடையாது. ஆல்பர்ட் ஸ்வீசர்ந்து பிரான்ஸ் காடுகளில் போய் பழங்குடி மக்களுக்கு பணி செய்ய போறது. சேவை செய்ய வந்தவர்கள் தெரியாம தீவிரவாதியம் பிடிச்சி உள்ளப்பட்டான். 100 நாள் சிறையில் கிடந்தார். அப்போ படிக்கதா புத்தகம் வாங்கிட்டு வாடான்னா நண்பன்ட்ட அவன் ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுத்துட்டான். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு பொருளாதாரம், மருத்துவம், இசை இதுல முனைவர் பட்டம் பெற்ற மேதை ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு மிரண்டுட்டான். எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்க, இப்படி வாழ்க்கைக்கு ஒரு நன்னறி சொன்ன ஒரு நூலை நான் படித்ததே இல்லை என்று அவன் வியந்து போன நூல் திருக்குறள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லியோ டால்ஸ்டாய் என்ற ஒரு பேரறிஞர், ஆகப்பெரும் எழுத்தாளர், அண்ணல் காந்தியடிகளுடைய நண்பர். அடிக்கடி கடிதம் எழுதி கொண்டே இருப்பார்கள். இந்த கடித பரிமாற்றத்தில் ஒரு தடவை கடிதத்தில் கண்ணீர் துளிகள் இருக்கிறது. அன்பு, பரிவு, இரக்கம், கருணை இப்படி சொற்கள் பரவி கிடக்கு. மறுபடி காந்தி எழுதிக்கிறார், டால்ஸ்டாய் என்ன உன் கடிதத்தில் இப்ப நிறைய இந்த அன்பு, பரிவு, இரக்கம், கருணை இப்படி சொற்கள் நிறைய கிடக்குது. என்ன அது ஒண்ணு இல்லை, திருக்குறள் ஒரு நூலை படிச்சேன், அதுல இருந்து எனக்குள்ள பெரிய மாற்றம் வந்துச்சு. அப்படி என்னப்பா நூல், அது என்ன நீ படிச்ச? ஓ நாட்டுல தமிழ்நாட்டுல திருவள்ளூர்னு ஒரு தெரியுதாயா, திருக்குறள் ஒரு நூல். அப்படியா? உடனே வாங்கி படிக்கிறார். இந்தி பதிப்பை படிக்கிறார், இங்கிலீஷ் பதிப்பை படிக்கிறார். காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? இன்னொரு பிறப்பு என்று எனக்கு ஒன்று இருக்குமானால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும். அதற்கு காரணம் திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலேயே ஒரு முறை நான் படிக்க வேண்டும் என்று. ஆனால் பிறந்த நாம திருக்குறளை படிச்சோமா? இல்லை. அதுதான் பிரச்சனையே. இங்கே அவன் எல்லாம் பாடிட்டான். என் உடன் பிறந்தார்களே எல்லாம் பாடிட்டான் நம்ம பாட்டை. இப்ப நாங்கெல்லாம் அரசாட்சி செய்யறதுக்கெல்லாம் பெரிய கோட்பாடு கொள்கையெல்லாம் வச்சுக்கொண்டிருக்க, அவன் பாடிட்டான். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். முடிஞ்சு. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உடையது அரண். உருவசியும் ஓவா பிடியும் செருவகையும் சேராது என்பது நாடு. துணிவுடைமை, தூங்காமை, கல்வி இவை ஒன்றும் நீங்கா நிலம் ஆள்பவருக்கு. எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். அதை படிச்சுட்டு அதுபடி நடந்தா போதும். 1.25 அடியில ஏன் பாடிச்சு போனா? ஏன் 2 அடியா முழுக்க பாடல? காலடியா இடம் விட்டான். இதை படித்து பொருள் புரிந்து கொண்டு எதிர்கால என் தமிழ் பிள்ளைகள் இதன்படி நடந்து காலடி பலிக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலடியை விட்டு பெருமையோடு சொல்லுங்கள், உலகில் எல்லோரும் நீங்கள் உங்கள் தாய்மொழியில் பேசுகிறீர்கள், நாங்கள் உங்கள் மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பெருமையோடு. என் அன்பு பிள்ளைகளே, அலெக்ஸ் கூலியர் என்று தட்டுங்கள். அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் என்று தட்டுங்கள். உங்கள் வலையொலியில் வரும். ஒரு ஒரு வெள்ளை பலகை வைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறான். உலகில் ஆதி மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று பாடம் நடத்துகிறான். பெருமிதமும் திமிரும் இங்கே தமிழர்களுக்கு திட்டமிட்டு சாதி பற்று, மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கிறது. மொழி பற்று, இனப்பற்று ஊட்டப்படவில்லை. மொழி பெருமை, இனப்பெருமை கொள்ளவில்லை. அதனால என்ன? தன் இன வரலாறு அறியவில்லை. வரலாறு அறியாதவன் வழிபோக்கன் மாதிரி எங்க போறதுன்னு தெரியாம சுத்துவான். எனக்கு தெரியும், நான் ஆகப்பெரும் இனத்தின் மகன். ஜூலியஸ் சீசர் சொல்றான்ல, அடுத்தவன் வந்து உன் பெருமையை, உன் தகுதியை அறிவிப்பதற்கு இடம் கொடுக்காதே, நீரை எழுந்து சொல் நான் ஆகச் சிறந்தவன் என்று. யார் சொல்றா? ஜூலியஸ் சீசர். அதை நான் சொல்றேன், நான் ஆகச் சிறந்தவன். உலகின் மூத்த குடி, எவ்வளவு பெருமை மிக்க இனத்தின் பிள்ளைகள் நாம். எப்படி இருக்கு பாரதி நமது பாட்டு என்ன? எல்லாருமே உலகம் பூரா கோயிலுக்கு போனா, அது எங்க போன பள்ளிவாசல் போனாலும் தேவாலயங்களுக்கு போனாலும் மண்டிட்டு எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல புத்திய கொடு, இப்படிதான் வேண்டிட்டு இருப்பான். பாரதி, ஏய் உனக்கு அறிவு இருக்க? எனக்கு இவ்வளவு அறிவு கொடுத்த? உலகத்திலே ஒருத்தன் தான் கேட்டான். ஒரே ஒருத்தன் தான் போய் எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவு கொடுத்த? சொல்ல நீ சிவசக்தி, என்னை சுடர் மிக அறிவுடன் ஏன் படைத்தான் கேட்டான். அவனுக்கு இதே பிரச்சனை தான்.
பூரா பேர் அறிவு கட்டவனா இருக்கேன், என்னை போய் அறிவாளியா படைச்சு ஒருத்தர் ஒன்றும் புரியப்பட்டது. நமது பாட்டை தீரன் சின்னமலை பாருங்க, வெள்ளக்கார தூக்கு தண்டுன பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. அது தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும்னு சீமான் சொல்றாரு. நான் சொல்லல, என் பாட்டேன். இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை? யார் முழக்கத்தை முன்வைத்தார்? அன்று என் பாட்டன் தீரன் வைத்தான், அவன் பேரை சீமான் வைக்கிறார். அவ்வளவுதான். அவர்கிட்ட போய் வெள்ளக்காரங்க தூது விடுறாங்க. தீர சின்னமலை, நீயே ஆண்டுக்க வரி வசூலிச்சுக்க, மக்கள்கிட்ட பாதியை நிர்வாகத்துக்கு வச்சுக்க, பாதியை எங்களுக்கு அப்பமா கட்டி விடு, அதுக்கு ஆள்ற உரிமையை உனக்கு தாரணும். டேய் பாருங்க, யாரு நாட்டை ஆள்வதற்கான உரிமையை யாரு தருவது? என் தாயிலத்தை ஆள்கிற உரிமை அந்நியன் நீ என்னடா எனக்கு தருவது? அதெல்லாம் தர முடியாது, கப்பலாம் கட்ட முடியாது, போடான்னு தர. தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை. தூக்கு கயிறுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. அந்த அதிகாரி தூக்கு கயிறை எடுத்துக்கிட்டு வாரான். அந்த கயிறை படக்கென்று வாங்கி பறித்து தன் கழுத்துல மாட்டிக்கிட்டு தள்ளி விடாது. போட என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாறு எப்படிப்பட்ட வீரனுடைய பேரங்கள் பேத்திகளும் இப்படி பைத்தியக்கார கூட்டமா மாறிட்டு எதை செய்யறது தெரியாம சன்மானத்துக்கென்று இயக்கம் கண்ட இனத்தின் பிள்ளைகள், சுயமரியாதைக்கென்று கட்சி கண்ட இனத்தின் கூட்டம் அவமரியாதை சின்னமாக, அவமான சின்னமாக அலை. உங்களுக்கு 1000 ரூபாய் இனாம்னா வரிசையா நிக்குது. இந்த பக்கம் இங்க பாருங்க, சாலை, இந்த பக்கம் ரேஷன் கடை, நியாய விலை கடை, 1000 ரூபாய் வாங்க. இந்த பக்கம் டாஸ்மாக். ஏன்னா நீங்க இந்த காட்சியில பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அங்க 1000 ரூபாய் வாங்கி இந்த பக்கம் அதுக்கு தான் கொடுக்கறது. எப்படி ஆசிரமத்தை வந்துடும்ல, அதுக்கு தான். என் அன்பிற்குரிய பிள்ளைகள், தாய்மொழியின் மீது பற்றுக்கொள்ளும். தமிழ் எழுத படிக்க பேச தெரியாது என்பதை பெருமையோடு பேசுவது மாதிரி ஒரு அறிவிலித்தனம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்பதல்ல நமது பிரச்சனை. ஆங்கிலத்திலேயே அனைத்தையும் படிக்க வேண்டாம் என்பதான். என் நாட்டு வரலாறை, என் நாட்டு வேளாண்மையை, என் புவியியலை நான் எதுக்கு இன்னொருத்த மொழியில படிக்கணும்? நான் ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புறேன் உங்ககிட்ட. அடுத்தவன் மொழி எப்படி உங்களுக்கு அறிவாகும்? அது எப்படி அறிவாகும்? இப்ப எனக்கு ஆங்கிலம் வர தெரியாது. அமெரிக்காவில் என்னை கைது செஞ்சான். கைது செஞ்ச உடனே அவனுக்கு தெரியுது சீமான்ட்ட பேசுறதுக்கு ஒரு தமிழனை கொண்டு வரணும். எழுத்தாளர் சுஜாதா சொல்றாருல, தமிழ் படிப்பதற்கும் வெளிநாட்டு போய் வேலை செய்யறதுக்கும் சம்பந்தப்படுத்தி குழப்பிக்கிறாருங்க. அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாதுன்னா அவரோட பேசுவதற்கு உலக நாடுகள் தமிழை கற்றுக்கொண்டு ஓடி வரும், கற்றுட்டு வரும். தாய்மொழியை பற்றி ஒரு சீனர் பேசி ஒரு வலைவழியில ஒரு காட்சி வருது, என்ன பாருங்க. பகிரியில் இருக்கு, உங்க பகிரியில் இருக்குங்க. வெள்ளக்கார மொழி, அதுக்கு பிச்சை போட்டது தமிழ். நம்ம மொழி இல்லைன்னா ஆங்கிலம் ஏது? நம்முடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரம், நம்மளுடைய நாவாய் அவனுடைய நேவி, நம்மளுடைய கொல் அவனுடைய கில், நம்மளுடைய உடனே அவனுடைய சடனே, நம்முடைய பேச்சு ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்பீச், நம்முடைய பஞ்சு ஒரு எக்ஸ்போர்ட் பஞ்சு. என்ன பொய் சொல்லுங்களா? ஆயிரக்கணக்கான சொற்களை கடன் கொடுத்தது தமிழ். இன்னும் எத்தனை மொழி ஆய்வியல் அறிஞர்கள், சொல்லியல் அறிஞர்கள். என்னுடைய அப்பா அருளியார் இன்னும் இருக்காரு, சொல்லிக்கொண்டே போகலாம். தாக்கு தாக்கு ஒரு ஏ போட்டு அட்டாக்கு. நம்ம பேசிட்டு இறங்கினா ஸ்பீச் பிரமாதமா இருக்கு. டே
பேச்சு நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு தொலைக்க வேண்டியதானே, அது ஒரு எஸ் போடணும். இவனுக்கு சோ சோ அப்படின்னா அடுத்த வார்த்தை வரும். சோறுன்னா சோறு இறங்காது தமிழுக்கு. பெரிய கல்வியாளன் கூட நீங்க சொல்றதுக்கு கரெக்ட் தான் சீமான், பட் ஆனா ஒண்ணு பட்டு சொல்லு இல்ல ஆனா சொல்லு. நீங்க 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 என்ன நீங்க கவனிங்க, தொலைக்காட்சியில இருந்து அண்ணன் சொன்னீங்கிறதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் கவனிச்சுட்டே இருந்தல, பெரிய அறிஞர். பட் ஆனா அது ஏதோ பழகிட்டான், இது ஒரு மொழின்னு உருவாக்கிட்டான். ஏதாவது பேசுங்க, சரி ஓகே ரைட், இங்க வாங்க, ஒண்ணு சரி சொல்லு, இல்ல ரைட்டு சொல்லு, இல்ல ஓகே சொல்லு. அது என்ன மூணையும் சேர்த்து சரி ஓகே ரைட்டு. கடைகளுக்கு போனா இங்கு அது கடையில் எழுதிப்பான் லெமன் சாதம் ரெடி. ஆனா தமிழ் லே ம இன் லெமன் சாத இம் சாதம், தமிழ் எழுத்து பூரா தமிழ் தான், ரெடி ரே. இது எழுத்து பூரா தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம், நடுவில் ஒரு சமஸ்கிருதம் சாதம். இப்ப என்ன நமக்கு தோணணும், படிக்கும் போது என்ன தோணும்ல, லெமன் சாதம் ரெடி இருக்கு, உனக்கு ஒரு நாள் அடி. அதாவது தாய்மொழியை இப்படி தெருவில் வச்சு அடிச்சு கொலை செய்யற ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் தான். ஒண்ணு முடிச்சிருந்துட்டான், எந்த இடத்துலையும் மரக்கடை கிடையாது, திம்பத்திப்போம். அங்க போனா மருந்தகத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து மெடிக்கல் ஸ்டோர், அது எப்படி இருந்து மே ஆங்கிலத்தில் இல்லை, டி இ க இஸ் மெடிக்கல் ஸ்டோர் இஸ் போட்டு. இதுக்கு பேர் என்ன, தமிங்கிலம், தங்கிலீஷு. இப்ப நம்ம எல்லாம் யாரு, தமிங்கிலர்கள். மொழி திரியும் போது இனம் திரியுது, இனம் அழியுது. 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் இல்ல, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்தான். வணக்கம் நமஸ்காரம்னா போ கன்னடம் போயிட்டான். அதுதான் இந்தியில நமஸ்கார், இவன் நமஸ்காரம் போயிட்டான். எல்லாம் துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழின கூட்டம் காலடியில் ஒடுங்கி சுருங்கி வீழ்வதற்கு காரணம் மொழியை இழந்தது, தன்னின வரலாற்றை மறந்தது. என்னை சொல்லுவாங்க, பயப்படவே மாட்டாங்க, ஏன்னா என் இன வரலாறு எனக்கு தெரியும். 5 வதம் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறான். அது ஒரு மொழி கிடையாது, என் உயிருக்கு நேருங்கிறான் புரட்சி பாவலர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அது என் தமிழுக்கும் அமுதுக்கும் அமுதென்று பேர், அதுபோல என் தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். நம் தாத்தா நாமக்கல் கவிஞர். அது என்ன அமிழ்தம் அவரது மொழி, அமுது அப்படியே பேசிக்கிறானே. தமிழ் 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 வேகமாக சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த ஒளி அமிழ்து 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 அமிழ் என்று. மற்ற மொழி மாதிரி இல்ல ராஜா, மம்மி டேடின்னு அதுல கிடையாது ராஜா. அந்த காணொலியில அம்மான்னு ஒரு ஆசிரியர் எழுதுனது நீங்க பாத்தீங்கல்ல. ஆ உயிர் எழுத்து, இம் மெய் எழுத்து, மா உயிர் மெய் எழுத்து. என்னது உயிர் உடல் எல்லாவற்றையும் தந்த புனிதமான உறவு என்பதால் அம்மா என்று தமிழின மூதாதை. இது யாரோ மண்டபத்தில் எழுதி வாங்கிட்டு வந்த மொழி இல்ல ராஜா. இளையனாரும் எம்பெருமானன் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம் நக்கிரன். போற ரோட்ல பெட்டி கடையில பொட்டல் வாங்கிட்டு வந்தது இல்ல ராஜா. அது ஆகச்சிறந்த ஒரு மொழியை பெற்றிருக்கிற பிள்ளைகள் நாம். அது உலகத்துல எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. வல்லவர்கள் நாட்டை ஆண்டு பார்த்ததுண்டா தமிழ் முன்னோர்கள் தான். பாரி ஊரி காரி பேகன் ஆய்நல்லி அதிகமான 7 வள்ளல்கள்.
தமிழர்கள் ஏன் மனிதநேயவாதிகள் இல்லை, உயிர்மை நேயர்கள் சொன்னேன்? வள்ளுவ பெருந்தகையை பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் படித்து பெருக்கலாமே. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக பிழையாண்டியே படிக்கலாமே. ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் பாடலாம்? உயிர்மை நேயம். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக ஏன் பாடலாம்? உயிர்மை நேயம். புறப்பிரல் வெண்பாமால பாடுது, வள்ளல்கள்ல கொடையில ஆக சிறந்த கொடை எது என்ற கேள்வி வரும்போது ஒருத்தன் கேட்கிறான், கொடுக்கிறது கொடைதான், ஆனால் சிறப்பு இல்லை. ஏன்? கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். பசிக்குது, சாப்பிட ஒரு 100 ரூபாய் கொடுக்கிறான், அது கொடைதான், ஆனால் சிறப்பு இல்லை. ஏன்? கேட்கும் போது கேட்டவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான், சிறப்பு இல்லை. கேட்காமல் கொடுப்பது கொடை, ஆனாலும் அது சிறந்த கொடை அல்ல. அப்ப எது சிறந்த கொடை? கடையெழு வள்ளல்களில் பாரியும் பேகனும் ஆக சிறந்த வள்ளல்கள். ஏன்? மயில் போர்வை கேட்கல, ஆனா போத்தி விட்டான். முல்லைக்கொடி தேர கேட்கல, ஆனா நிறுத்திட்டு நடந்து போனான். கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது எதுவோ அதுவே ஆக சிறந்த கொடை. அது என்ன தெரியுது? முல்லைக்கொடி தேர்வு அடிச்சா ஒரு குச்சி கொண்டு இருந்தா பார்த்தா பத்தும் போதும். இல்ல போய் அரண்மனையில போய் ஒரு சேவகன் அனுப்பி அந்த இடத்துல ஒரு முல்லைக்கொடி தலை எடுத்து ஒரு குச்சி கொண்டு முடிச்சு. ஆனால் ஏன் அவர் செய்யல? நம்ம அரண்மனைக்கு போறதுக்குள்ள இந்த கொடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா தேரை விட்டுட்டு போனோம். பைத்தியகாரத்தனமான செயல். ஆனால் தமிழின மூதாதைகளின் செயலில் மேலாக்கி நிற்பது அவர்களின் உயிர்ம நேயம் என்பதை அன்பு பிள்ளைகள் புரிந்து அறியணும். அது மாதிரிதான் பேகன் மயிலுக்கு போரை ஊற்றியது. அகனானூர் பாடுது, தாவும் பறவை பேதுரல் அஞ்சி மணி நான் ஆட்டம் மான்மனை தேரன்னு பாடு. தேர்ல தலைவன் போயிட்டு இருக்கான், அதை அலங்கரிக்க கட்டிய மணிகள் சல் சல் சத்தளிப்பிட்டு இருக்கு. காடுகளுக்குள்ள போகும்போது தேர நிறுத்துன்றான், இந்த மணியின் நாவை அடக்குங்கிறான். ஓட்டி வந்தவன் களிமண்ணை ஊற்றி 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 மணிகளை அடைச்சு சத்தம் இல்லாம எடுக்கிறான். ஏன்னு கேட்கும்போது சொல்றான், இல்ல காடுகள்ல பூக்கள்ல வண்டுகள் சிட்டுகள் தேன் கொண்டு கொண்டிருக்கும், இந்த சத்தத்துல பயந்து ஓடிடும். எவ்வளவு மூதாதைகள், உன் இன மூதாதைகள் எப்படி இருந்திருக்கான்? மணிநீதி சோழன் தன் மகன் தேர்காலில் தேர் சக்கரத்துக்குள்ள மாட்டின் கண்ணுக்குட்டியை கொண்டுட்டான் அப்படின்னு மாடு ஆராய்ச்சி பண்ணி அடிக்குமா? நம்ம சிரிப்பா, நம்மள சயின்டிஸ்ட் இல்ல. ராமராஜன் பாட்டு பாடி பால் கறக்கிறாருங்கிறத நம்ம இன்னைக்கு வரைக்கும் நகைச்சுவையா தான் பார்த்துட்டு இருக்கோம். அது அறிவியல் என்பது நமக்கு புரியல. என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொல்கிறார், இந்த இடத்தில் ஒரு தோப்பில் அடர்ந்து இருக்கிற மரங்களுக்கு இடையில் ஒரு மரத்தை வெட்டும் போது பக்கத்தில் இருக்கிற மரம் பயப்படும் என்கிறார். அடுத்த ஆண்டு அது பூப்பதும் காய்ப்பதும் குறைந்து விடும் என்கிறார். உண்மை. நமது மூதாதை மாயம் புல்லாங்குழலை சேர்த்து பால் கறந்தாருன்னா நமக்கு சிரிப்பா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கலவராங்கடா இருக்கு. மாடை கட்டி போடுது, ஒரு பட்டாசு பக்கத்துல போடுது, அத்துட்டு ஓடுதா இல்லையா? அப்ப அதிர்வை ஏற்படுத்தும் சத்தத்திற்கு பயப்படுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்காத? ரசிக்கும். அறிவியல் இது. மாடு ஆராய்ச்சி பண்ணி அடிச்சிருக்குது. மணிநீதி சோழன் மாட்டுக்கு நீதி சொல்லணும்னு தன் மகனை அதே தேர் சக்கரத்தில் ஏற்று கொன்றான் என்று இது நடந்திருக்குமா இல்லையாங்கிறது வேற. ஆனால் இது கதையாக கூட இருக்கட்டும். கதையில் கூட தமிழின் முன்னோர்கள் உயிர்மை நேயத்தை நிலைநாட்டினார்கள், நீதியின் பக்கம் நின்று வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஒரு சான்று கதையில கூட நேர்மையா இருந்தாங்க. அப்படிதான் நீங்க பாருங்க. உங்களுக்கு மிகுந்த பொறுப்பும் கடமையும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் வேலைன்னு நினைச்சீங்கன்னா அது சரியா வராது. இது ஒவ்வொருத்தர் வேலை இல்லை, ஒவ்வொருத்தருடைய வேலை என்று நினைத்தால்தான் இந்த சமூகம் மாற்றம் பெறும். என்ன மாற்றம் உங்களுக்கு தேவைப்படுது நீங்க கேட்கல? என்ன மாற்றம்? புரட்சியாளர் பகத்சிங் இந்த புரட்சிங்கிறீங்களா? அது என்ன?
புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறார். உங்களுக்கு தெரியுது, எங்கும் ஊழல், எங்கும் லஞ்சம். நீட்டு தேர்வு எழுத போனா அங்க ஆள்மாறாட்டம் செய்யறான், மாஸ் பிராக்டிஸ் நடக்குது. எனக்கு பதிலாக வேற ஒருத்தன் தேர்வு எழுதிட்டு போயிடறான். நான் உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு வந்துடுறேன். தரமான மருத்துவரை உருவாக்குறோம்னு போலி மருத்துவரை உருவாக்கிட்டு இருக்கான். நடக்குது. டிஎன்பிசி குரூப் 4 எழுத போனா என்ன நடக்குது? அங்கே 4 எழுத போனா அங்க வழியிலேயே தாள திருத்தி இங்கிலீஷ் படம் மாதிரி நடக்குது. இப்ப என்ன நடக்குது? 10 ஆண்டுகளா இந்த மாதிரி தவறு நடந்திருக்குது. அவர்கள் மேல நடவடிக்கை எடுங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் இப்ப ஏசி டிசி அளவுக்கு பெரிய அதிகாரிகள் ஆயிட்டாங்க. அவங்க கையெழுத்து போட்ட கோப்புகள்லாம் இப்ப தப்பா பேர் நடவடிக்கை எடுத்தா விட்டுருங்க. அதான் தவறு சகித்து கொள்ள. 1-2 ஒரு உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை 1-2 தண்ணி இருக்கா? குடிக்க உங்களுக்கு தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கா? ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. இப்ப போத்தல குடிக்கிறீங்க, எத்தனை ஆண்டு குடிப்பீங்க? எத்தனை ஆண்டு குடிப்பீங்க? தாயின் மாறில் பால் குடிப்பது இயற்கை, இயல்பு, யதார்த்தம். ஆனா மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுமை. அதை செய்து கொண்டிருந்தான். 800 கோடி மக்கள், 100 கோடி மக்கள் தான் குடிநீர் இருக்குது. ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்க 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்குது, நன்னீர் இருக்குது. அது 20 விழுக்காடா எப்படி உயர்த்துவது சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, வித்தா நிறைய சம்பாதிக்கலாம் என்று சிந்தித்தான் பாருங்க. அவன்தான் உலக உயிர்களின் துரோகி. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. பூச்சி, வண்டு, நாய், நரி, கொக்கு, குருவி, எறும்பு, காக்க எல்லாத்துக்குமான உயிர் தேவை. மரம், செடி, கொடி. அதனை அறிஞர்கள் எங்க அப்பா நம்மால் வரன்னு சொல்றாங்க, பூமிக்கு கீழே ஆழ்வாய் போடவே கூடாது. அது உன் நீர் அல்ல, உனக்கானது அல்ல. அது மரம், செடி, கொடிகளுக்கானது. நீ மரத்து அது வேறுவதற்கு முன்னாடி நீ 1000 அடி 2000 அடி கீழே போய் குழாய் போட்டு தண்ணி ஒழிஞ்சிட்டு அது எப்படி வாழும்? இது எப்படி வாழும்? மரம் இல்லைன்னா என்ன, பூச்சிலைனா என்ன, வண்டுலைனா என்ன, யானைலைனா என்ன, கொக்குலைனா என்ன, மைனாலைனா என்ன, எல்லாம் செத்தா என்ன? நீங்கள் செத்து போவீர்கள். தேனீக்கள் மட்டும் இல்லாது ஒழிந்தால் 4 ஆண்டுகள் கூட மானுட இனம் உயிரோடு இருக்காது. நான் சொல்லல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நம் தாளாருடைய அறையில ஐன்ஸ்டீன் படம் மாற்றி. தேனீக்கள்ல என்ன சீமான் வந்துடும்? தேனீக்கள்ல பூக்கும், காய்க்காது, உற்பத்தி பெருக்கம் இருக்காது, உணவு பஞ்சம். வண்ணத்து பூச்சி, வண்டு, தேனீக்கள் இதெல்லாம் போய் பூக்களில் தன் உணவு தேவைக்கு தேனை உண்ணுது. அதெல்லாம் தன்னலத்தில் ஒரு பொது நலம்ங்கிறான். இந்த சேவை பொருளாதாரத்துல ஐயா ஜேசி குமரப்பா எழுதினதுல சேவை பொருளாதாரத்தில் இந்த தேனியை தான் சொல்றாரு. அது தன்னலம் தான், தன்னலத்துக்கு தான் தேனை உண்ணுது. ஆனால் சேமித்து வைப்பது பொதுநலமா மாறி நாம் அதை எடுத்து பயன்படுத்திக்கிறோம். அது அந்த பூவில் உட்கார்ந்து தன் ரெக்கையிலையும் மூக்கிலையும் மகரந்தத்தை ஒட்டி இன்னொரு பூவில் உட்கார்ந்து இந்த மகரந்தத்தை அந்த மகரந்த பூக்களுக்கு கடத்தும் போது அந்த மகரந்தத்தை இன்னொரு பூ கடத்தும் போதுதான் அது சூழ் கொண்டு காய்க்குது. அப்ப தேனி செத்து போச்சுன்னா என்னன்னா அவ்வளவு கதை முடிஞ்சிருது. ஆலமரம், அரச மரம் எத்தனை லட்சம் விதைகள் விழுகுது. ஒரு ஆலமரத்தின் விதை என்பது மீனின் சினை முட்டையை விட சின்னது என்கிறார் அவை பெருமாட்டி. மீனின் சினை முட்டை எவ்வளவு சிறுசு இருக்கும், அதை விட சின்னது என்கிறார். ஆனால் அந்த விதை முளைத்து பெரிய மரமாக வந்த பிறகு ஒரு மன்னனின் 3 படைகளை தன் நிழலில் வைத்துக் கொள்ளுது ஆலமரம். அவை பெருமாட்டி பாருங்க. இந்த ஆலமரம், அரச மரத்துல அது இல்லைன்னா என்ன, அது ஒண்ணுதான் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை தருது, மூச்சு காற்று தருது. அந்த ஆலமரம், அரச மரத்தை நீங்க விதையை போட்டு முளைக்க வைக்க முடியாது. அப்ப யாரால முளைக்க வைக்க முடியும்? வவ்வால் திங்கணும், மைனா திங்கணும், பறவைகள் தன் உணவுக்காக சாப்பிட்டு அது கழிவாக போடும்போதுதான் அது முளைக்கிற திறனை பெறுது. இது அறிவியல், இது உயிரியல் உண்மை. நீங்க பாக்குறீங்க கடல் நீர் சூரிய ஒளியால்
வெப்பமாகி நீராவியாகி மேலே போகுது. அது உடனே மேகமாகுதா? இல்லை. ஏன்? அதுக்கு அடர்த்தி கணம் குறைவு. அப்போது மறுபடியும் எப்போது மேகமா மாறுது? மனித உடல், விலங்குகளின் உடல், பறவைகளின் வேர்வை, இந்த வேர்வை எல்லாம் போய் மரங்களின் வேர்வையும் அதோடு சேர்ந்து. மரத்துக்கு வேர்க்குமா? வேர்க்கும். கோடையில் ஆலமர அரசமரத்து கீழே இருங்க, குழு குழுன்னு இருக்கும். காரணம் வேர்க்கு, மரங்களுக்கு வேர்க்கு. அந்த வேர்வையெல்லாம் மேலே போய் காற்று மண்டலத்தை சுற்றி கொண்டிருக்கிற கரி, தூசி இதெல்லாம் சேர்ந்து மேகமாக உருவெடுக்கும். அந்த மேகத்தை தள்ளி கொண்டு போவது காற்று, அதை தடுத்து நிறுத்துவது மலை. அதான் என்ன சொல்ற, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வகுப்பறையிலும் தீர்மானிக்கப்படும். நீங்க தான் நாட்டின் எதிர்காலம். ஒரு நாட்டின் நலன் அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படும். ஒரு நாட்டின் வளம் அந்த நாடு பெற்றுகிற நிலத்தின் வளத்தை பொறுத்தது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்தது. நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து. மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து. அப்ப இந்த மேகத்தை தடுத்து நிறுத்துவது மலை. அது மழை பொழிவை பூமிக்கு கொண்டு வருவது எப்படி? மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வருகிற பணியை யார் செய்வது? மரங்கள். மலை மேலே அடர்ந்து உயர்ந்து 200-100 அடி உயரத்திற்கு அடர்ந்து இருக்கிற காடுகள் குழு குழு என்று குளிர்ச்சியாக இருப்பதால் மேகம் அங்கே மழையை கொட்டுது. அப்ப மேகத்தை அறுவடை செய்து மழையாக கொண்டு வருகிற அரிய பணியை மரங்கள் செய்யுது. மலை முகடுகளில் அடர்ந்திருக்கிற மரங்களை நட்டது யார்? நம் தாத்தனோ பாட்டனோ நீங்களோ நானோ அல்ல. அத்தனை மரங்களையும் நட்டு வளர்த்தது பறவைகள். பறவைகள் பறவைகள் என்பதை அறிவார்ந்த பத்திரங்களில் புரிந்துள்ளது. ஒரு யானை ஒரு முறை உணவு உண்டு கழிவை போட்டால் 25,000 விதைகளை தூவுது என்கிறார். அந்த யானை சத்தா நமக்கு என்னன்னு நம்ம நினைக்கிறோம். எவ்வளவு பெரிய இதையெல்லாம் கற்றுக்கொள்ளாத நீங்கள் படிப்பதில் பயனே கிடையாது. என் அப்பா நம்மாழ்வார் தாய் பூமி என்று ஒரு நூல் இருக்கு. அதெல்லாம் நீங்க படிக்கணும். விடுமுறை நாட்களில் பாடம் தவிர இது தேடி தேடி படிக்கணும். சிலப்பதிகாரம் பாடுகிட்டு மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவிரி. காவிரியை வரவேற்பதற்கு இருப்பாங்க. மருங்கு வண்டு சிறந்து 2 கரைகளிலும் அடர்ந்திருக்கிற மரங்களில் வண்டுகள் இசைத்துக் கொண்டிருக்கிறது. பாட்டு பாடி இசைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் ஓடுகிற நதி என்ன சொல்றாரு? பூக்களையே ஆடையாக போர்த்தி கொண்டு ஓடுகிற காவிரியே, அதில் துள்ளி விளையாடுகிற கெண்டை மீன்கள் தான் உன்னுடைய கண்களோ என்று கேட்க. இடையை வளைத்து நெளித்து நடைபோடும் காவிரியே வாழி வருக என்று பாடுற மாதிரி அதை எழுதுகிறார். அதில் அப்பா என்ன சொல்றாங்கன்னா, காவிரி மட்டும் இடையை வளைத்து நெளித்து நடைபோட போவதில்லை, எல்லா ஆறுகளும் போடும். அதுக்கு என்ன செய்யணும்? கரை நெடுக மரம் நடுக என்று முடிகிறது. அப்ப எவ்வளவோ நம் முன்னோர்கள் கற்பித்து சென்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் படிப்பதில்லை. அண்மையில் நம்முடைய ஐயா நக்கீரன் என்கிற ஐயா அவர்கள் எழுதிய நீர் எழுத்து என்ற புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே அவர் மறைநீர் என்ற புத்தகத்தை எழுதினார், அதாவது வெர்ச்சுவல் வாட்டர். அதை என் அன்பு பிள்ளைகள் நீங்கள் கற்றுக்கொள்ளும். இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் ஆசிய நாடுகள் மற்ற நாடுகள் எல்லாம் தங்கத்தையும் பணத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுகிறார்கள். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துவிட்டது. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நீர் பொருளாதார கொள்கை. அப்படின்னா எந்த நாடு நீர்வளத்தை அதிகமாக பெற்றுக்கிறதோ அது பணக்கார நாடு. ஒரு ஆரஞ்சு பழம், பிரான்ஸ் நாடு ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்யும். அப்போ ஒரு ஆரஞ்சு பழம் விளைந்து கைக்கு வருவதற்கு 50 லிட்டர் தண்ணீரை ஒரு ஆரஞ்சு பழம் குடிக்கும். அப்ப என்ன செய்யறான்? நிறுத்தினான். ஆரஞ்சு பழத்தை விளைவிக்கல, தனக்கு தேவை இறக்குமதி செஞ்சுக்கலாம் முடிவெடுத்தான். சீன மக்கள் பன்றிக்கறியை விரும்பி உண்கிறார்கள். 1 கிலோ கறி மேசைக்கு வருவதற்கு, தட்டுக்கு வருவதற்கு 4800 லிட்டர் தண்ணீரை குடிக்குது 1 கிலோ கறி. இப்ப நம்ம கோழி முட்டை இருக்குல்ல, அது 90 லிட்டர் குடிக்குது. ஒரு தேநீர் ஒரு பவளை தானே குடிக்கிறோம், 90 லிட்டர் தண்ணீரை குடிக்குது அந்த இலை.
இது கண்ணுக்கு தெரியாத மறை நீர், நமக்கு தெரியாது. இப்போ கொரியன் முதலாளி சென்னையில் ஹோண்டாய் அப்படின்னு ஒரு கார் கம்பெனி தொடங்கியிருக்கிறார், ஒரு மகிழ்வுக்கு தயாரிக்கிற நிறுவனம். அவர் ஏன் கொரியால தயாரிக்கல? ஏன் தயாரிக்கல? இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு மாரியாத்தாவை இங்க வேண்டிக்கிட்டார? அப்படி இல்லை. அவன் அவனுடைய நீர்வளத்தை பாதுகாக்க எண்ணுகிறான். இங்க தடையற்ற மின்சாரம், 1 மணி நேரம் மின் துண்டிப்பு ஏற்பட்டு உற்பத்தியின் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகள் அதை ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் விளங்கிக் கொள்ளணும். 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போடப்பட்டது மக்களுக்கு அல்ல, இந்த நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி பொருளை விரைந்து எடுத்துக்கொண்டு செல்வதற்கு. இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு முதலாளிகளுக்கு போடப்பட்டது, மக்களுக்கு அல்ல. சாலை வரி, ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, உற்பத்தி வரி எந்த வரியும் கிடையாது. நிலத்தடி நீரை எவ்வளவு வேண்டுமானாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம். இதெல்லாம் சலுகைகள் முதலாளிகளுக்கு. 1 டன் எடையுள்ள காரை உற்பத்தி செய்வதற்கு 2,50,000 லிட்டர் தண்ணீர் குடிக்குது. ஆனால் 3 டன் எடையுள்ள கார் வரை உற்பத்தி செய்யப்படுது. ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. எவ்வளவு நீரை உறிஞ்சி கொண்டு போகாது என்பதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? நாடு வளர்ந்து காரை ஏற்றுமதி செய்கிற ஒரு நாடு சோறை இறக்குமதி செய்து வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தி நிற்குது. வெங்காயங்களை கூட நமக்கு விளைவித்து தர முடியாத வெங்காயங்கள் இந்த நாட்டிலே. அது கேட்டா நிதியமைச்சர் அப்பா சொல்றாங்க, நான் வெங்காயம் சாப்பிடல அதனால எனக்கு கவலை இல்லை. கொடுமையே கொடுமை. என்ன வெங்காயத்தை எங்கிருந்து இறக்குமதி செய்துவோம்? நாடு எகிப்துல, பாலைவன நாட்டில். இதை விட கேவலம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. இவ்வளவு வளம், இவ்வளவு மனித ஆற்றல் எல்லாம் வைத்துக் கொண்டு வெங்காயம் விளைவிக்க முடியும். இப்போ இதுல நம்மகிட்ட கேளுங்களேன், கம்பெனிகள் வந்தா, தொழிற்சாலைகள் வந்தா தான் வேலை கிடைக்கும். சரி, வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்தை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடலாம். சோறு எங்க இருந்து வரும் ராஜா? சோறு எங்க இருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பு கத்திரிக்காய் வெண்டைக்காய் விளைவிக்குது? அது நிலத்துல இருந்தா வரணும் ராஜா, நிலத்துல இருந்தா வரணும். நிலத்தை பூரா 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு பறிச்சு தொழிற்சாலை கட்டிக்கிட்டா சோத்துக்கு மண்ணை அழித்திங்கிறது அதுவும் இருக்காது. சம்பளத்தை மட்டும் வாங்கி ஏன் இங்க வந்து நாட்டில் வந்து தொழிற்சாலை தொடங்க வர்றான் எல்லாரும்? மனித உழைப்பு மலிவா கிடைக்கும். அவன் உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடியில் கொண்டு போகிற அந்த நாடுகள் வளருமா? வெறும் சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிடுகிற நம் நாடு வளருமா என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க. இப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கணும். 10 வருஷம் கழிச்சு என்னை தேடுவீங்கல்ல, அப்ப இருந்தா நம்ம 2 பேரும் பார்த்துக்கிறோம். ஆமா, அன்னைக்கு சொன்ன தோணும். நீர் எழுத்து அந்த புத்தகத்தை பாருங்க ஐயா, அவர் சொன்னதுல இருந்தே அவர் சொன்ன மாதிரியே நான் நேபாளத்தில் ஒரு நாடோடி கதை என்று தொடங்குறது. அதில் ஒரு ஏழை சிறுவன், அனாதை சிறுவன், அதுலேயும் அம்மா அப்பா கிடையாது. அப்போ வந்து அவனுக்கு பணக்காரன் ஆயிரணும்னு ஆசை. அப்போ என்ன பண்ணுறான், வெளியூரில் போய் கம்பளியில் போர்வைகளை வாங்கிட்டு வரான், ஒரு காளை மாட்டில் ஏற்றி கொண்டு வரான். அதை வந்து ஊருக்குள்ளே விற்கிறான். அப்படி ஒரு நாள் அந்த கம்பளியை ஏற்றிட்டு வரும்போது ஆறு குறுக்க ஒரு பாலம், மரப்பாலம், வெள்ளம் பெருகி ஓடுது. அப்போ அந்த ஆறு, இந்த பாலம் மரப்பாலம் வந்து வலுவில்லாதனால, வலிமையாக இல்லாதனால அப்படியே இந்த ஒடிஞ்சு விழுந்துருது. அதில் இந்த காளை மாடும் போர்வையும் அப்படியே போயிடுது. இந்த சின்ன பையன் இவன் அந்த மரப்பலகை பிடிச்சி தட்டி கரைக்கு வந்து சேர்ந்துடான். ஆற்று மேலே அவனுக்கு அவ்வளோ கோபம், என் மாட்டையும் போர்வையும் கொண்டு போயிடுச்சு அப்படி. கோபத்தில் நேரம் மன்னன்ட்ட வர்றான். மன்னன்ட்ட வந்து, மன்னா நீங்கள் அந்த ஆறை தண்டிக்கணும். அது வந்து என்னுடைய மாட்டையும் என்னுடைய போர்வையெல்லாம் கொண்டு போயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? ஆறை வந்து எனக்கு கொடுத்துருங்க, நான் அதுக்கு உரிய தண்டனையை கொடுத்துட்றேன். ஆற்றை வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ணுவேன்? நீ இழந்த செல்வங்களே அந்த எந்த ஆறு கொண்டு போச்சோ அந்த ஆறுல இருந்தா நான் மீட்கணும், அதனால அந்த ஆறை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்றான். சரி, உனக்கு தந்துட்டேன்டா, ஆறை வச்சுட்டு போட. அவர் என்ன நினைக்கிறது, என்ன இங்கிட்டவனா இருக்கானே, சுத்த லூசா இருக்கானே, ஆறை வச்சுட்டு என்ன பண்ணுவான், கொண்டு போட அப்படின்ட்டு. வந்தவன் அந்த சிறுவன் பண்ணது இவர் நினைச்ச மாதிரியான அறிவிட்டதில்லை. அவன் வந்தவன் என்னன்னா,
ஆத்துல யாரும் மீன் பிடிக்க கூடாதுன்னு தடை சட்டம் போட்டான். ஆத்து தண்ணி யாரும் குடிக்க குளிக்க பயன்படுத்தக்கூடாதுட்டான். விவசாயத்துக்காரன் தண்ணி எடுக்கக்கூடாது, எனக்கு காசு கொடுக்கணும்ட்டான். மீனை புறம் பிடிச்சு அவனே விற்றான். கரை ஓரங்கள் இருக்கிற மரங்களில் இருக்கிற பறவைகளை எல்லாம் பிடிச்சி விற்றான். பறவைகள் இட்ட முட்டைகளை எல்லாம் விற்றான். குளிக்க போறதுக்கு காசு கேட்டான். படகு ஓட்டினா அதுக்கு காசு. எல்லாத்துக்கும் காசை வாங்கி வாங்கி குவிச்சான். கடைசி ஆற்று மணலையும் அள்ளி விற்றான். கரை ஓரங்களுக்கு மரங்களை எல்லாம் வெட்டி விற்றான். வெட்டி வித்துட்டு எல்லாத்தையும் வித்துட்டு கரை ஓரத்துல பெரிய மாடியே கட்டினான். மாடி மாடியா கட்டி மாடி மேல நின்று உலகத்தை பார்த்தான். உலகத்திலே பெரிய வீடு என் வீடுதான்னு பெருமிதத்துல மிதந்தான். இப்ப மக்கள் போய் இப்படி குளிக்க விடுறான்ல, குளிக்க விடுறான்ல, படகொட்ட விடுறான்ல, மீன் பிடிக்க விடுறான்ல, விவசாய தண்ணி எடுக்க விடுறான்ல, இப்படி பண்ணிட்டே ராஜான்னா அவர் மன்னர் வாக்கு கொடுத்துட்டார்ல. அந்த வாக்குல இருந்து அவரால் மீற முடியல. என்னடா பெரிய சங்கடமா இருக்கேன்னு வேதனைப்படுறாரு. இப்ப முடிஞ்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் எழுதி வர்றாரு, ஐயா நக்கீரன். இப்ப இந்த கதை உங்களால நம்ப முடியல. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. இது 1996 இந்தியாவில் நடந்துருச்சுங்கிறது. நல்லா கொஞ்சம் சத்தீஸ்கர் மாநிலம் மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிகிறது. அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஷியோநாத்துங்கிற ஒரு நதி, பெரிய மகாநதியில் வந்து ஒரு கிளை நதி. அதில் 365 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அந்த நதியில் 23.6 கிலோமீட்டர் ரேடியஸ் வாட்டர் என்கிற நிறுவனம் குத்தகைக்கு எடுக்குது. 22 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு எடுக்குது, குத்தகைக்கு எடுத்து ரசனடா என்கிற அந்த இடத்துல ஒரு அணையை கட்டு. மக்கள் எல்லாம் அணை கட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு அணையை கட்டி அதனுடைய நோக்கம் என்ன? அங்க இருக்கிற 50 தொழிற்சாலைகளுக்கு, 50க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளுக்கு இந்த தண்ணீரை விநியோகம் செய்வது தான். குத்தகைக்கு எடுத்துருச்சு, நீரை ஆறை எடுத்துருச்சு. ஆனால் அந்த ஆறை குத்தகைக்கு எடுத்த பிறகு இதே போல மீன் பிடிக்க கூடாது என்று தடை உள்ளது. சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் குடிக்க தண்ணி தர முடியாது, காசு கொடுக்கணும் என்ற சட்டத்தை விதியை கொண்டு வந்தார். மக்கள் கொந்தளித்து போய் அங்க இருக்கிற அதிகாரிகிட்ட சொன்னால் யாரும் கண்டுகொள்ளல. போராட்டம் நடத்தினால் யாரும் கண்டுகொள்ளல. ஏன்னா அரசின் ஒப்பந்தம், அது அரசு தான் அனுமதி கொடுத்துருச்சு. கடைசியாக என்ன பண்ணார்கள் இவர்கள்? போராடி கடைசியாக அப்போதான் சத்தீஸ்கர் மாநிலம் பிரிந்து போனது. அங்கே அஜித் யோகிங்கிற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அவர் வந்து நமக்கு இது ஒரு விடிவை ஏற்படுத்துவார் என்று நினைச்சால் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. இது மத்திய பிரதேசத்தில் இருக்கும்போது அந்த மாநிலம் போட்ட ஒப்பந்தம் நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவர் தப்பிக்க பார்த்தார். ஆனாலும் தொடர்ச்சியாக மக்கள் போராடி வேற வழி இல்லாதனால் 2000 இந்த திட்டத்தை சத்தீஸ்கர் மாநிலம் கைவிட்டது. அவங்களை வெளியேற்றிச்சு. இப்ப என்ன சொல்றாரு? இந்த பழங்குடி அந்த சிறுவனை பார்ப்போம் அப்படின்னு வர்றாரு. அந்த பழங்குடி சிறுவன் என்ன செய்யறான்னா, ஆத்து மணலத்தில் மரங்களை எல்லாம் வெட்டிட்டான். ஒரு பெருமழை, பெரிய வெள்ளம். ஆனால் எதுவும் தடுக்கிறதுக்கு இல்லாதனால அந்த வெள்ளத்தில் அந்த வீடு இடிஞ்சு விழுந்து அப்படியே ஆறோட ஓடிடுச்சு. ஆனால் இந்த சிறுவன் மட்டும் சாகல, இன்னும் உயிரோடு இருக்கான். எப்படி சொல்றாரு? இன்றும் உயிரோடு தான் அந்த சிறுவன் இருக்கிறான், பல தனியார் நீர் விற்பனை நிறுவனங்களாக என்று முடிக்கிறார். ஏன் இது கோவையில் வந்து மாணவர்கள்ட்ட பேச வேண்டியது இருக்குது என்றால், அந்த பேராபத்தை நாம் தொட்டுவிட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தென் அமெரிக்க நாட்டில் பொலிவியாங்கிற ஒரு நாடு, கொச்சச்சம்பா என்கிற நதி, அதை வந்து கேள்விப்படாமல் இருக்க முடியாது, நீங்கள் படிக்கணும். இங்கே பெட்டல் என்கிற ஒரு நிறுவனம் என்ன செய்யுதுன்னா, உலக வங்கியில் போய் பொலிவியா $250 லட்சம் கடன் வாங்குது. அதுக்கு ஒண்ணுமே செய்யல. அந்த உலக வங்கி என்ன சொல்லுது? உன்னுடைய கொச்சச்சம்பா அந்த ஆறுல இருந்து நீ 1998 இந்த தண்ணியை இந்த நிறுவனம், பெட்டல் நிறுவனம் விற்றுக்கொள்வதற்கு நீ அனுமதி கொடு என்று கொடுது. கை நீட்டி கடன் வாங்கிட்ட பிறகு அவனால் மறுக்க முடியல. சரிதான். 1999 நீர் விற்பனைக்கு நல்லா விளைக்கும். தண்ணீர் விற்பனைக்கு வந்த பிறகு மக்களோட வருமானத்தில் 200 மடங்குக்கு மேல தண்ணீர் கட்டணத்தை உயர்த்தின அவன் வருமானத்தில் 1/3 பங்கை தண்ணீருக்கே செலவழிக்க வேண்டியது வந்தது.
அப்புறம் வழி இல்லாம மக்கள் போராட தொடங்குறாங்க. இதே போல அரசு கண்டுகொள்ளவே இல்லை, ஒன்னும் செய்ய முடியல, தொடர்ச்சியா போராடுறாங்க. அவன் என்ன பண்றான், கிணறு வெட்டி தண்ணியை குடிக்கலாம்னு பார்க்கறான், கிணற மூடுறான், கிணறு ஒன்று திறக்கலாம், தண்ணி என்னது என்று சொல்றான். இதெல்லாம் பொய்யில்லை, நடந்தது. மழை நீரை சேமித்து குடிக்கலாம் என்று நீர் தொட்டிகளை கட்டினார்கள். நீர் தொட்டிகளை அடியாட்களை வைத்து உடைத்து வீழ்த்தினார்கள். என்ன செய்வது தெரியவில்லை, போராடினார்கள். அப்போது செருப்பு தைக்கும் ஒரு நிறுவனத்தினுடைய ஊழியராக இருந்த ஆஸ்கர் பெர்னாண்டஸ் ஒலிவேரா என்கிற ஒரு போராட்டக்காரன் மக்களை ஒன்று திரட்டி போராடினார். ஸ்டெர்லைட்ல தூத்துக்குடியில் எப்படி துப்பாக்கி நடந்ததோ அதுபோல போராடிய மக்களை துப்பாக்கியால் சுட்டு கொன்றார். ஆனால் அதையும் மீறி பேரெழுச்சியாக மக்கள் தொடர்ச்சியாக போராடிய பிறகு பெக்டெல் நிறுவனமே ஓடு ஓடு, நாட்டை விட்டு ஓடு என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். பிறகு வழி இல்லாத மக்களின் புரட்சியை எதிர்கொள்ள முடியாது, பெக்டெல் நிறுவனம் வெளியேறியது. அப்படி வெளியேறிய ஒரு நிறுவனத்தை அங்கு வெளியேறினால் என்ன, எங்கள் நாட்டிற்கு வாருங்கள், எங்கள் ஆற்று தண்ணீரை எடுத்து எங்களுக்கு வியாபாரம் செய்யுங்கள், விற்பனை செய்யுங்கள் என்று அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அன்பிற்குரிய தம்பிதங்கைகளே, அழைத்துக் கொண்டு வந்த நாடு நம்முடைய தமிழ்நாடு. ஆறை எடுத்து கொடுத்த ஆறு பவானி ஆறு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 1,50,000 நீர் இணைப்புகளுக்கு இந்த சூயஸ் நிறுவனம், இந்த பெக்டலுடைய கிளை நிறுவனம் சூயஸ் நிறுவனம் தண்ணீரை கொடுக்க போகிறது. மீதி இருக்கிற 1,20,000 நீர் இணைப்புகளுக்கு யார் கொடுப்பாங்க, அது அரசே கொடுக்க போகிறது. இப்ப என்ன கேள்வி எழுது, 1,20,000 நீர் இணைப்புகளுக்கு கொடுக்கிற அரசு ஏன் அந்த 1,50,000 இணைப்புகளுக்கு நீரை கொடுக்க கூடாது என்கிற கேள்வி நமக்கு இருக்கிறது. இப்ப இந்த சூயஸ் நிறுவனம் என்ன பண்ணும், எல்லா குழாய்களையும் மூடும், கிணறுகளையும் மூடும். 3,200 கோடிக்கு என்ன ஆற்று நீரை எடுத்து அவன் எனக்கு விற்பதற்கு 3,800 கோடிக்கு நான் ஒப்பந்தம், அவன் எனக்கு கசுட்டுதான் 3,800 கோடி. எங்கே போய் நிற்க போகிறது என்கிற அச்சம் நீங்கள் படியுங்கள், உங்களுக்கு வரும். நீரை விட்டுவிட்ட ஒரு உலகத்தில் எங்கே பார்ப்பீங்க நீரை? உங்களுக்கு தாகம்னா கடையில் போய் அக்கௌண்ட் கிண்லே அப்படின்னு வாங்கி குடிப்பீங்க. காக்கையும் கொக்கும் சிட்டுக்குருவி வந்து அண்ணாச்சி அண்ணாச்சி ஒரு கிண்லே கொடுங்க அப்படி சுத்துமா? யானை சிங்கம் பிடிக்கிற ரெடிலாம், யானை ஊருக்குள்ள வந்துருச்சு, புலி ஊருக்குள்ள வந்துருச்சு, அடா பாவிகளா, நீங்க காட்டுக்குள்ள போயிட்டீங்க, அது ஊருக்குள்ள வந்துருச்சு, அவ்வளவுதான். ஒரு பேராபத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகரில் நீரற்ற நகரம் என்று அறிவித்து விட்டு போயிட்டான். 1 லிட்டர் தண்ணீர் 6,000 ரூபாய்க்கு விற்கிது. 1 லிட்டர் தண்ணீர், 1 லிட்டர் தண்ணியை பல கிலோமீட்டர் தூரத்தில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒருத்தன் போய் பார்த்தே இருக்கான். இதில் குடிக்கிறதா, குளிக்கிறதா, சமைச்சு சாப்பிட்றதா, என்னதான் செய்யறது, அதுலேயே அந்த நாள் முடிஞ்சுது. இந்த நிலை நமக்கு வருவதற்கு முன்பு நீங்க எச்சரிச்சு. அதுதான் ஆண்டு ஒன்றுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது, 4,000 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு. அடுத்த நொடி கடல்ல கலக்க விட்டுவிட்டு கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீர் ஆக்கிரமணம் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. ஏன் இந்த முதலாளிகளுக்கு நீ கடல் நீரை சுத்திகரிச்சு பயன்படுத்திக்கன்னு சொல்ல வேண்டியது என்ன, ஒப்பந்தம் போட வேண்டியது என்ன? கடல் நீரை சுத்திகரிக்கிறது ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ், அமெரிக்காவுடைய ஆர்வ முறையில். இன்னைக்கு நல்லா கொஞ்சிக்கிறங்க, சூரிய ஒளி வெப்பம் மேலே போய் மேகம் குளிர்ந்து அது தூய குடிநீரை அதுவே சுத்திகரிச்சு கொட்டுது, குடிச்சுக்க 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 குடிச்சுக்கன்னு கொட்டுது. ஆனா அப்படி கடல்ல விட்டு மறுபடியும் 6,000 7,000 கோடி போட்டு சுத்திகரிக்கிற அறிவாளிகள் உலகத்துல நீங்க பேசுங்க. சரி, குடிக்க தண்ணி குடிப்ப, விவசாயத்துக்கு தண்ணி இங்க இருந்து வரும். இப்ப ஒரு நிதிநிலை அறிக்கையில நீங்க எந்த அளவுக்கு கவனிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, நம்முடைய மாண்புமிக்க மேன்மை மிக்க நிதியமைச்சர் அம்மையார் அவர்கள் 4,150 கோடி எதுக்கு, தூய காற்றுக்கு. எந்த கடையில் இருக்குது தூய காற்று வாங்கிட்டு வந்து தர போறீங்க? இந்த எந்த நாட்டில இருந்து இறக்குமதி செய்ய போறீங்க? எந்த நாட்டில இருந்து? தூய காற்றுக்கு 4,150 கோடி நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கி இருக்குது. இது எவ்வளவு வேடிக்கையானதுன்னு பாருங்க. மரங்களை புறா வெட்டி ரோடு போட்டுட்டு, ஆத்து மணலை புறா அள்ளி வீடு கட்டிட்டு, கான்கிரீட் காடுகளாக்கிட்டு,
மலைகள் எல்லாம் நொறுக்கி எம்சாண்டு வித்து வீடு கட்டிட்டு ரோடு போட்டுட்டு கார்ல வேகமா போறான். எங்க வீட்டுக்கா சுடுகாட்டுக்கா? சரி, மலையை உங்களால் உருவாக்க முடியுமா? இந்த பூமி உன்னுடையத, என்னுடையத, உலக உயிர்களின் உடைமை, தலைமுறையாக வரக்கூடிய நம் சந்ததியினரின் பூமி. நீங்கள் வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பத்திரமாக ஒரு வாடகை வீட்டுக்காரன் வீட்டு உரிமையாளரிடத்தில் வீட்டை காலி பண்ணும் போது பத்திரமாக ஒப்படைப்பது போல இந்த பூமியை உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஒப்படைத்துட்டு போகணும். நீங்கள் மட்டும் வாழ்ந்து தீர்த்து விடுவதற்கு இந்த பூமி இல்ல ராஜா. பூமி ஒன்னோடது இல்லை, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உலகம் இது. நீ எல்லாத்தையும் அழிச்சுட்டு நீ வாழ்ந்துடலாம் நினைக்காத ராஜா. அது பேராபத்தில் கொண்டு போய் விடும். ஸ்டீவன் ஹாக்கிங் சொல்றாங்க, உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பூமியாக மாறிவிட்டது, வேற கிரகங்களை நோக்கி நீங்கள் படையெடுங்கள். செத்தும் போயிட்டான். பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன் கிளாடு கூறிங்கோ, என் அன்பான பிள்ளைகளை ஓடி வாருங்கள், நம்மளை தங்குறான். பல லட்சம் ஆண்டுகளாக தூக்கி சுமந்த நம் பூமி தாய் சாக கிடக்கிறார். 18 வயதிலேயே நம் தாய் பாட்டியாகி போனார். ஆதியில் உணவிற்காக காடுகளில் வேட்டையாடினோம், கிழங்குகளை கனிகளை உண்டோம். நம் தாய் கண்ணிகளியாமல் கற்போடு இருந்தார். பசிக்கு வேட்டையாடும் போது, இவர்கள் பணத்திற்கு வேட்டையாடும் போது நம் தாய் கற்பழிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் கிடக்கிறார். காப்பாற்ற ஓடி வாருங்களின் அன்பு பிள்ளைகளை. 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மை தூக்கி சுமந்த நம் பூமி தாய் சாக கிடக்கிறார், வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். நம்மைத்தான் கூப்பிடுகிறார். காந்தி சொல்கிறார், நம் இயற்கை அன்னை நம் பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறார். ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு அவரால் தர முடியாமல் தவிக்கிறார் என்று சொல்றார். யோசிச்சு பாருங்க. மலையை நொறுக்கிறோம், கல்பாரி, சரி. அடுத்து மலை இல்லைன்னா நிலம் பாலைவனமாயிரும். இங்கே பாடியவர்கள் 5 திணையை பற்றி அறிவிப்பு செய்த தங்கை எல்லாம் சொன்னார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பாலை இயற்கை திணை இல்லை, 4 திணை தான் இயற்கை திணை. பாலை எப்படி உருவாகுது? முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். இது நமது பாட்டன் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் பாருங்கள். அப்போ பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது நம் தாய்நாடு. பனைமரம் பாலைவனத்தில் வராது, ஆனால் வறண்ட நிலத்தில் வரும். பனைமரம் கடுத்து முறிந்து இறந்து விழுகிறது என்றால் உன் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருப்பதற்காக உணர்த்துவதற்கான குறியீடு, அறிவிப்பு. ஒரு விவசாயி சாகிறான், நமக்கு செய்தி. ஆனால் நாம் சோறு இல்லாமல் நாளை சாக போகிறோம் என்பதற்கான முன்னறிவிப்பு. ஒரு விவசாயி ஒரு நாட்டில் வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. நமக்கு ஒரு மனநோய் இருக்குதா? ஆடு மாடு வளர்ப்பது, வேளாண்மை செய்வது, அதெல்லாம் படிக்காத செய்யுது. படித்தவன் எங்கள் ஒரு சென்னையில் நாய் மேய்ச்சிட்டு இருக்காங்க. காலையில் அரட்டவசரம் போட்டு ஒரு நாயை பிடிச்சி மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே எங்கள் ஆத்தாலப்பன் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். இந்த நாயை மேய்ச்சி கட்டிட்டு சூடா ஒரு காஃபி கொடு, அதில் பால் யார் ஊற்றுறது? எங்கிருந்து வருது? குழாயை திருநா பால் வருமாடா? பதில் இல்லை. படிக்காத பிள்ளை நீ ஆடு மாடு மேய்க்க தலாய்க்கு, பண்ணி மேய்க்க தலாய்க்கு, இப்படியே திட்டுறது. ஆனா ஞாயிற்றுக்கிழமைனா கால்குள்ள கறிக்கு கால் எடுக்க கசாப்படை போய் நிற்கிறது. எல்லாம் என்னை பார்க்கும்போது பல பேர் பைத்தியக்கார பிள்ளார் பாம்பு நினைச்சுக்கிட்டான். நான் பல பேருக்கு வைத்தியம் பார்க்க வந்ததுன்னு தெரியாம ஆஸ்திரேலியாவில் ஹெலிகாப்டர்ல மாடு நிற்கிறான்னு சொன்னேன், சிரிச்சான். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற என் தம்பி அந்த பண்ணையில் போய் ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்கிறது எடுத்துட்டு வந்து போட்டான். வெறும் பால், பிரேசில் வெறும் பால், மாடு, கரும்பு, கரும்புல இருந்து சக்கரை, சக்கரை கரும்பு சக்கரை இருந்து எத்தனால் பெட்ரோல், பால், தச்சாரு. டென்மார்க் பால், நார்வே வெறும் காடு, கீவா வெறும் கரும்பு, சர்க்கரை கிண்ணம். தாளாளர் கூட என்கிட்ட பேசுறாங்க. கீவா ஒரு சின்ன நாடு, கல்வி தன்னிடத்தை, மருத்துவம் தன்னிடத்தை, போக்குவரத்து தன்னிடத்தை, குடிநீர் விநியோகம் தன்னிடத்தை, மின் உற்பத்தி விநியோகம் தன்னிடத்தை. அது நாடு, அது நாடு. புரட்சியில் பூத்த பூமி வழி தெரியுது.
உலகத்திலே கல்வியில் தலை சிறந்த நாடு தென்கொரியா, 2வது நாடு ஜப்பான், 3வது நாடு சிங்கப்பூர், 4வது நாடு ஹாங்காங், 5வது நாடு பின்லாந்து. நம்ம நாடு இதுல எந்த இடத்துலயும் இல்லை. ஏன் இங்க கல்வியே இல்லையே? இது ஒரு அடிமை கல்வி முறை. என்ன படிக்கிறப்பா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு என்னப்பா வேலை பார்க்குற? சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறேன். சாப்பிட்டு போய் தானே வேலை பார்க்குற ராஜா? சாப்பிட்டு. அது எங்கிருந்து வருது? அது எங்கிருந்து வருது? இந்திய நாட்டின் பிரதமர் கையெழுத்துப்பட்ட அரிசி பருப்பு வராது ராஜா. ஆத்தாளக்க உழைக்கணும், விளை வைக்கணும். காசு கை நிறைய இருந்தா போதும். கடைக்கு போனோம்னா ஃப்ரெஷ்ஷா காய்கறி, ஃப்ரெஷ்ஷா கீரை. அது எப்படி ஃப்ரெஷ்ஷா இங்க வருது? காசு கொடுத்தா கடைக்கு காய்கறி வருது, உனக்கு கைக்கு வருது. கடைக்கு வருது. அது ஏழ விவசாயி கண்ணு மொழி விழுங்க, கண்ணச்சத தொங்க, வேர்வை உடம்பெல்லாம் உப்பா வெடிக்க, காலெல்லாம் வெறுப்புழக்க, வெம்பாடுபட்டு வெயில்ல காஞ்சு, மழையில நனைஞ்சு, பனியில நனைஞ்சு உழைக்கணும் ராஜா, உழைக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ட்ரூமேன் அமெரிக்க அதிபர் ஆயிட்டான். ஊடகவியலாளர்கள்லாம் போய் அவன் தாயை பார்த்து, உங்க மகன், மூத்த மகன் ட்ரூமேன் அமெரிக்கன் அதிபர் ஆயிட்டாரு, உங்களுக்கு பெருமைதானே? பெருமைதான். ஆனா அதை விட பெருமை என் இளைய மகன் அதோ ஏற்படுத்தி உழுது கொண்டிருக்கிறானே, அவனை நான் இன்னும் பெருமை அடைகிறேன். இங்கர்சால் ஒரு பேர் இருக்குங்க. அந்த இங்கர்சாலுடைய அப்பா மேட்டானி ஆண்டவர், அதாவது பிசப், பெரிய பிசப், கிறிஸ்தவ பெரிய பிசப். அவருடைய மகன் தான் இங்கர்சால் சொல்றான், இருட்டறையில் தேவாலயத்திற்குள் உட்கார்ந்து கொண்டு ஜெபமாலையை உருட்டிக் கொண்டு யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி கேட்கிறாங்க. இறைவனையா தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அவன் இங்கில்லை, வாருங்கள், நான் காட்டுகிறேன், இங்கே வாருங்கள் என்று அழைக்கிறான். அழைத்துக் கொண்டு என்ன செய்றான்? அதோ வாருங்கள், உலகத்திற்கு சோழ உழுது கொண்டிருக்கிறானே, அவன் உடலில் இருந்து வேர்த்து ஓடி வருகிற வேர்வை துளிகளில் இருக்கிறான், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற இறைவன். ரெண்டு நண்பர்கள், சரவணன், இளங்கோவன், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 2 நண்பர்கள். இளங்கோவனுடைய அப்பா விவசாயி, உழுகிறது, வெறுமையில உழுதுட்டு கவசரோடு நின்று மாட்டு காலி தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு, மாட்டு தண்ணி விட்டு, எப்ப பார்த்தாலும் வேர்வை, அழுக்கு வேட்டி, துண்டு, மாட்டு சாணம் இதுகளே இருக்கிறதுல அவனுக்கு பிடிக்கல. சரவணனுடைய அப்பா அரசு அலுவலர், அரசு அதிகாரி, அரசாங்க வேலைக்கு போறார், நீட்டா பேண்ட் சட்டை போடுறார், வர்றார். அப்படிதான் இவன் தரையில் உட்காந்து சாப்பிட்றான், அவன் வீட்டில் மேசையில் உட்காந்து சாப்பிட்றான். ஒரு நாள் சரவணன் வீட்டுக்கு இளங்க சாப்பிட போறார், நண்பர் வீட்டுக்கு. சாப்பிடும்போது சரவணனுடைய அம்மா சாப்பாடு எடுத்துக்கிறாங்க 2 பேருக்கும். ஆனால் அந்த சரவணன் இளங்க எடுத்தோன்னே சாப்பிட்றான். சரவணன் சாப்பிடல, சோறு அப்படி எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு அப்புறமா சாப்பிட்றான். என்னடா பண்ண சரவணன்? இல்லை, உங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நமக்கு சோறு கொடுக்குற உழவர்கள் நமக்கு தெய்வம், அதை அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் சாப்பிடணும்ட்டு, அதனால அந்த நன்றியோடு நினைச்சிட்டு நான் சாப்பிடுறேன். அங்கிருந்து ஓடி வந்தான் இளங்கோ. உழுதுட்டு எதிரே வந்தார் அப்பா. ஓடி போய் அப்பாவை வேறு வீடு கட்டி பிடித்தான். அவன் ஆரம்பம் சொன்னது, எங்க அப்பா தெய்வத்தின் தொழிலை செய்கிறார். எல்லா மனிதனும் மனிதர்கள் செய்கிற வேலையை செய்கிறார்கள். உழவர் குடியோன் மட்டும்தான் என் அன்பு மக்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, தெய்வத்தின் தொழிலை செய்கிறார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று தமிழ் மறை நமக்கு கற்பிக்குது வள்ளுவ பெருமானார். அவர் உழவின் பெருமை, அந்த சாதி பெரிய சாதி, இந்த சாதி பெரிய சாதி, இவன் தாழ்ந்த சாதி, அந்த சாதி எல்லாம் பாடுவான், பேசுவான். உலகத்தில் ஒரே ஒரு சாதி தான் உயர்ந்த குடி, ஒரே ஒரு குடிதான். தமிழ் மறை பாடுது, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உலகத்திலே உயர்ந்த குடி, உயர்ந்த சாதி என்று ஒன்று உண்டென்றால் அது உழுது விளைத்து அறுவடை செய்து உலகத்திற்கு சோறிடுகிற வேளாண் குடிதான் உலகத்தின் தலை சிறந்த. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்று பாருங்க. அதுக்கு என்ன பொருள்? உழவன் கைமடங்கி படுத்துட்டான்னா, சோர்ந்துட்டாங்கன்னா,
உலகத்தில் எதுவுமே வேண்டாம் என்று துறவரம் கொண்டு போன துறவி கூட வாழ முடியாதுங்கிற. அப்படிப்பட்ட வேளாண்மை செய்வதற்கு நாம் வெட்கப்படும். அதிகாரம் எனக்கு வந்த பிறகு வேளாண்மையை தேசிய தொழில் அரசு பணியாக்கி ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியா மாற்றுவது சிரிப்பு. 3 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு. பால் தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து வருது? ஆந்திராவில் இருந்து. நெய் சாப்பிடும்போது தயிர் சாப்பிடும்போது நாக்கு இனிக்குது. அல்ல ஒரு மொறுன்னு நெய் விட்டு ஒரு தோசை போட்டு கொடுங்க, ஒரு ரோஸ்ட், அது நல்லா இருக்கு. அதுல பாலாடை கட்டி திங்கும் போது பால்கோவா திங்கும் போதெல்லாம் நல்லா இனிக்குது. ஆனா மாடு வளர்த்துட்டு இங்க ஒரு நோய், அழகான மருமக எல்லாரும் வீட்டுக்கு வரணும், ஆனா மருமக பொம்பளை பிள்ளை பெற்றக்கூடாது. இப்படி ஒரு கொடுமை உலகத்தில் தான். இந்த இனத்துலதான் அதில் எல்லாருமே தன் மகனுக்கு அழகான பொண்ணை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா பொம்பளை பிள்ளை பெற்றக்கூடாது. எப்படிப்பட்ட நோய் பாருங்க. இதுதான் சமூக நோய். இதை மாற்றுவதற்கான மருத்துவர்களாக நீங்கள்லாம் வர வேண்டும். அதான் ரொம்ப முதன்மையானது. மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது, பேராசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது, நீதிபதிகள் பேசக்கூடாது, மாவட்ட ஆட்சியர் பேசக்கூடாது, காவல்துறை அதிகாரி பேசக்கூடாது, அரசு வங்கி பணியாளர்கள் பேசக்கூடாது. ஆனா இதையெல்லாம் நிர்வாகம் பண்றவங்க படிக்காதவராக இருந்தாலும் முதலமைச்சர் பேசலாம், யாரும் பேசலாம். எப்படி இருக்கு பாருங்க. கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். படித்தவர்கள் அரசியலுக்கு ஏன் வரணும்? படித்தவர்கள் இருந்து பயிலுகிற நூலகம் எப்படி அமைதியாக இருக்குமோ அப்படி கற்றவர்கள் அதிகாரத்துக்கு வரும்போது நாடு மக்களும் அமைதியாக இருப்பார்கள். அதுக்குதான் படிக்க. கற்றவர்கள் விலகி நின்றால் மற்றவர்கள் நிரப்பி விடுகிறார்கள். வெற்றிடம் என்ற ஒன்றே உலகத்தில் கிடையாது, அது காற்று நிரப்பி விடும் என்கிற மாசேத்தும். நீங்க இல்லைன்னா நோட்ட வந்துருவான். நல்லவன் பூரா விலகி நின்றுட்டா கெட்டவன் நிரப்பிடுவான். அவ்வளவுதானே. ஆபிரகாம் லிங்கன் நமக்கு என்ன சொல்றான்? மாவீரன் நெப்போலியன் நமக்கு என்ன கற்பிக்கிறான்? இந்த உலகத்தில் நடக்கிற கெட்டதுக்கெல்லாம் அதை செய்கிற கெட்டவன் அல்ல காரணம், அதை விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற நல்லவனும் காரணம்ங்கிறார். அதுதானே 83 விழுக்காடு கல்வி பெற்ற மாநிலம்ங்கிறாங்க. அப்ப எப்படி இந்த பிள்ளை வாக்குக்கு காசு கொடுத்து காசு வாங்குறது? உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் ஊழல் பிடிக்குதா? பிடிக்கல. லஞ்சம் கொடுப்பது வாங்குவது பிடிக்குதா? பிடிக்கல. யாருக்குமே லஞ்சம் பிடிக்கல. ஆனால் யார் கொடுக்கிறது, அப்ப யார் வாங்குறது? யாருக்குமே பிடிக்கலையே. யாருக்குமே பிடிக்கல. அப்ப யார் கொடுக்கிறா, யார் வாங்குறா? அந்த கேள்விக்கு யார் இடத்துல? வளர்ந்து வருகிற இளைய தலைமுறை பிள்ளைகள், இளம் புரட்சியாளர்கள் நீங்கள். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், மது, மத போதை ஏதுமில்லாத ஒரு தூய சமூகத்தை படைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு நீங்கள் வளர வேண்டும். வீர துறவி விவேகானந்தர் முழுமையான நேர்மை என்கிறார். நேர்மையை முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட செயல் வீரர்கள் 50 பேர் இருந்தால் போதும், இந்த உலகத்தையே புரட்சிகரமான மாறுதலுக்கு கொண்டு வந்துவிட முடியும். 50 பேர் போதுங்கிற. ஒரு நாள் உண்மையும் நேர்மையும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் இதை செய்து முடிப்பார்கள் என்று அவர் நம்பிக்கையோடு முடிக்கிறார் தன் கருத்தை. ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதையே உன் லட்சியமாக்கு, அதை அடைவதற்கு தினம் அதையே சிந்தித்து செயல்படுத்து. பணம் இல்லையே, நண்பர்கள் உதவி இல்லையே என்று கவலைப்படாதே. தோல்வியை பற்றி சிறிதும் கவலைப்படாதே. தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டே இரு, உறுதியாக நீ வெல்லுவாய் என்கிறார் விவேகானந்தர். அப்படிப்பட்ட எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய செயல் வீரர்களாக, உண்மையும் நேர்மையும் துணிவு மிக்கவர்களாக என்னுடைய அன்பு தம்பிதங்கைகள் நீங்கள் வளர்ந்து வர வேண்டும். உளமாற ஒரு உறுதி ஏற்க வேண்டும். நான் சரியாக இருந்தால் நாம் சரியாக இருப்போம், நாம் சரியாக இருந்தால் நாடும் சரியாக இருக்கும். இதுதான் அடிப்படை தத்துவம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சீருடை அணிந்து வர வேண்டும் என்றால்
1000 பேர் படிக்கிற பள்ளியில் நான் ஒருவன் சீருடை அணியவில்லை என்றால் தெரியவா போகிறது? யார் பின்னாடியாவது மறைந்து நின்று கொள்ளலாம் என்று ஒரு மாணவன் நினைத்தார். காலையில் எல்லோருமே சீருடை அணியாதான் நிற்பார்கள். ஏனால் ஒவ்வொரு மாணவனும் அப்படி நினைத்தால் யார் சீருடை அணிந்திருப்பார்? ஒரு அரசனுக்கு பாலில் குளிக்க வேண்டும் என்று ஆசை. அதனால் பறையை வைத்து வீடு வீடாக பசுமாடை கொடுத்து விட்டான். மாடு உங்களது, கண்ணுக்குட்டி உங்களது, அதுக்கான இறையெல்லாம் அரசு கொடுத்துரும், அரசாங்கம் கொடுத்துரும். ஆனால் ஒரே ஒரு நாள் அரசு அறிவிக்கும் போது அரசர் பாலில் குளிக்க விரும்புகிறார். அரண்மனை வாசியில் பெரிய குடம் வைக்கப்படும். அந்த குடத்தில் பாலை கறந்து கொண்டாந்து ஒரு நாள் மட்டும் அந்த பாலை கறந்து கொண்டாந்து குடத்தில் ஊற்றி விடுங்கள். இதுதான் அரசர் அறிவிச்சது. பாலை கறக்கிறவர்கள் நினைக்கிறான், நாடே ஊற்ற போகுது, நாம ஊத்துற 1 லிட்டர் தண்ணி தானே தெரிஞ்சிட போகுது அவன் நினைக்கிறான். அரசர் தேர்ல வந்து இறங்குறார். படை பரிவாரங்கள் மேலதாளங்கள் முழங்குது. பட்டாடையை நீக்கிவிட்டு பாலில் குளிக்க குடத்தை திறக்கிறார். ஒரு சொட்டு பாலில் பூரா தண்ணி தான் இருக்கு. ஏன் அந்த ஒரு குடியானவன் நினைத்தது போல ஒவ்வொரு குடியானவன் நினைத்தான். எல்லோரும் பாலுக்கு பதிலாக தண்ணீர் ஊற்றி விட்டார்கள். குடம் முழுக்க தண்ணீர். அரசு என்ன பண்ணா, இந்த அயோக்கிய பிடிக்கிற மாடு பரிடா பூரா தின்னான். அது மாதிரி நான் சரி, யார் செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் நான் சரியா இருப்பேன். நான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருப்பேன். நான் உண்மையும் நேர்மையாக இருப்பேன். அப்படி ஒவ்வொருவரும் உறுதி எடுத்து விட்டால் தானாக இந்த நாடு சரியாகிவிடும். நான் கேட்பேன்ல, வாக்கு கேட்க போகும்போது அம்மாட்டெல்லாம், அம்மா ஏமா காசு வாங்கிட்டு? யாருப்பா வாங்கல? எல்லாரும் வாங்குறாங்க. அவன் திருடுறான்மா, யாருப்பா திருடல? அவன் லஞ்சம் வாங்குறான்மா, யாருப்பா யோக்கியன்? சகித்து கொண்டார். அடிமையை எப்படி பிறக்கிறான்? அநீதியை எதிர்க்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். சகித்துக் கொண்டுவிட்டார். விரக்தியின் விளிம்பிற்கு சென்று விட்டார்கள் என் மக்கள். என்ன பேசினாலும் என்னத்தை கண்ணிய மாதிரி இதெல்லாம் ஆகிறதா, இதெல்லாம் நடக்கிறதா, இதெல்லாம் போறதா, அப்படியே பேசி சகித்துக் கொண்டு விட்டார். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவேன். நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார், மழை பெய்தால் எல்லா பறவைகளும் கூட்டை நோக்கித்தான் பறக்கும். ஆனால் கழுகு இருக்கிறதே, அது மேகத்தை கிழித்துக் கொண்டு அதற்கு மேலே போய் பறக்கும் என்கிறார். அப்படி மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே போய் பறக்கிற கழுகாக நீங்கள் எல்லோரும் மாற வேண்டும். விளக்கை நோக்கி பாய்கிற விட்டில் பூச்சிகளாக இல்லாது இலக்கை நோக்கி பாயும் எரிகணைகளாக நீங்கள் எல்லோரும் மாற வேண்டும். உங்கள் சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும் என்கிறார். அறிவிச்சிறந்த தம்பி தங்கைகள், படுத்து கிடந்தால் பாடைதான், நிமித்தி வைத்தால் ஏனி. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். படுத்து கிடந்தால் சிலந்தியும் உங்களை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் உங்களுக்கு குடைபிடிக்கும் என்கிறார். இதை அறிந்து கொண்டு அன்பிற்குரிய பிள்ளைகள், நீங்கள் கற்றவற்றை மற்றவர்களுக்கு பற்ற வையுங்கள். அதுதான் கல்வியின் பயன். ஒரு தீக்குச்சி எரியாமல் இங்கு தீபங்கள் இல்லை. ஆனால் தீபத்தை வணங்குவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். ஏற்றி வைத்த தீக்குச்சியை எரிந்து விடுகிறார்கள். நீங்கள் தீக்குச்சி எரியாமல் தீபங்கள் இல்லை. ஆனால் யார் தீக்குச்சி என்பதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். ஆனால் உங்களுக்கு முன்பு பிறந்த நான் இந்த மண்ணும் மக்களும் விடுபடுவதற்கு தீக்குச்சியாக எரிய தயாராக இருக்கிறேன் என்பதற்காகத்தான் ஒருவராக ஓடிப்போய் 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 தொடர்ச்சியாக பேசி பேசி குரல் வடை உரசி உரசி பெரிய கட்டி புண்ணாகி போயிட்டு மருத்துவரிடத்தில் பேச கடினமா இருக்குது என்று காட்டினா தொண்டைக்குழிகளை வச்சு காட்டாரு பாரு எவ்வளவு பெரிய புண்ணா இருக்கு. இதுக்கு ஒரே மருந்து 15 நாளாவது பேசாம இரு, அலைபேசி கூட பேசாத, யாருக்காவது செய்தியை போடு அப்படின்னு. அவர் சொன்னதுல இருந்து தொடர்ச்சியா 5-6 மணி நேரம் பேசிக்கிட்டு நேற்று மாற்று நேரடியா இங்க வர வேண்டியேன், மதுரைக்கு வா, அங்க குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக போராடுறாங்க, இங்க பேசு, அப்படியே அங்க பேசு, அப்படியே வா, இங்க இந்த விளையாட்டு போட்டியை தொடங்கி வை, இங்க பேசு தஞ்சாவூர்ல, அப்புறம் இங்க வா, காலையில கூட்டிட்டு போய் இங்க போராடுறாங்க, இங்க பேசு, அப்புறம் இங்க பேசு, சும்மா ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. 2 நிமிஷம் பேசுறது எப்படி 2 நிமிஷம் பேசுறது? எனக்கு ஒண்ணு புரியுது.
இதனால மருத்துவர் நினைப்பாரு, நான் அடங்க மாட்டான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். சொல்றாங்க, சத்தமா பேசாத சிவா, நான் பேசுறேனாங்க பேசுறேன். அது இனம் தெரியாத ஒரு ஆவேசம் என்னை இயக்கியது. தமிழ் பேச்சு மொழி அல்ல, அது ஒரு வீச்சு மொழி. அது ஒரு வீச்சு மொழி. நீங்க பாருங்க, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. ஏன் வர வர செத்தவங்க வெத்தலா கொடுத்த மாதிரி பேச்சு கேட்கலாம். எங்கள் ஊரில் சொல்லுவான், இது நல்லா இருக்க, இது நல்லா இருக்காது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நல்லா இல்லை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எல்லாம் அடைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாக கண்டு. திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு. பொங்கு தமிழருக்கு ஒரு இன்னல் விளைந்தார், சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். இப்படி பாடினாதான் போச்சு பாரு. ஆகவே வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வேற்று நறுக்குவம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்குற்றம். இப்படி பேசின அப்படி இருக்கேன். இப்ப பாருங்க, நறுக்குவம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்குற்றம். நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயனாட்சி கூட்டான வயிற்று கொட்டடா முரசு. சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்த செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு. இப்ப நான் ஒரு படை தளபதி, 1000 பட்டாலியன் என் கூட இருக்கு, 1000 வீரர்கள். இப்ப தாக்குதலை செய்ய சொல்லணும், போய் சண்டையிடுங்கன்ட்டு அட்டாக் இங்க நிற்க கேட்பான், அட்டாக் போகமாட்டான், அட்டாக் போவான். விடுதலை போராட்டத்தில் இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் இன்குலாப் ஜிந்தாபாத். அவன் முழக்கம். தமிழ் முழங்கல் பேசப்படாது, பேசப்படாது. என்னைய ஒருத்தர் சீமான் வந்து தீவிரவாதி பயங்கரவாதி, ஏன் சத்தமா பேசுவார்? டேய், சத்தமா பேசுறதெல்லாம் பயங்கரவாதம். இப்படி கத்தியே இந்த கூட்டத்துக்கு போய் காதல விடல. 10 வருஷமா கத்தி நான் வந்தே போனேன். பேசாதேன்னு டாக்டர் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பேசாதப்பா, இதுக்கு மேல பேசாத. அவ்வளவு பேசி ஒண்ணும் காது. பேசும்போது கேட்கும்போது முறுக்கு ஏறி ஆனா தேர்தலில் வாக்கு செலுத்தும் போது என்ன பண்ண போறாங்க? என்னவோ ஒண்ணு. இது ஆலிவர் நம்ம ஜான் பெர்கின் அந்த அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தில் எழுதும் போது முகவரியில் எழுதுகிறார்கள், உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சலிக்கப்பட்டு விட்டீர்கள். என் கண் முன்னே என் நாடு, என் மக்கள், என் நிலம், என் வளம் களவு போவதை நான் பார்த்து கொண்டிருக்க சலிக்கப்பட்டேன். எனக்கு தெரியுது என் நாடு மோசமாயிட்டு இருக்கு, என் இனம் அழிந்து கொண்டிருக்கு, என் மொழி சிதைந்து அழியுது, எல்லாமே போய்கொண்டிருக்கு எனக்கு தெரியாதான் ஒன்றும் செய்ய முடியல. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள்கிட்ட ஒண்ணுதான் சொல்லுவேன். ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடிய என்ற பாடலை உங்களுக்கு நினைவூட்டுங்கள். உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். என் அன்பு பிள்ளைகளே, பேரன்பு கொண்டு காதலியுங்கள். காரணம், உங்களை பெற்ற தாய் உங்களை 10 மாதம் தான் சுமக்கிறார். ஆனால் பூமி தாயோ இறுதி வரை உங்களை சுமக்கிறார்.
அன்னையின் மடியிலிருந்து இறங்கி நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே. இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ எருவாவதும் அவள் மடியில் தானே. எனவே என் அன்பு பிள்ளைகளை, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். நிலத்தை இழந்தால் நீங்கள் பலத்தை இழந்து விடுவீர்கள், பலத்தை இழந்தால் நீங்கள் உங்கள் இனத்தை இழந்து விடுவீர்கள். ஆகையினாலே என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். கவிக்கு அப்துல் ரஹ்மான், உன்னை பெற்ற தாய், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் உறவினர்கள் எல்லாம் நீ இறந்த பிறகு பிணம் என்று ஒதுக்கி விடுகிறார். ஆனாலும் உயிரோடு இருக்கும்போது உன் தாய் உன்னை கருவறையில் சுமக்கிறார். நீ இறந்து பிணமான பிறகும் நான் தான் என் கருவறையில் மறுபடியும் எனக்குள் ஏந்திக் கொள்கிறேன். பூமி வந்து மறுபடியும் நம் பிணமான பிறகும் ஏந்திக் கொள்வது இந்த பூமி தாய் தான். ஆகவே அவளை போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். சாமிக்காக அரசியல் செய்கிற கூட்டத்துக்கு இடையே உங்கள் உடன் பிறந்தார்கள் வாழ்கிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்கிறோம் என்கிற புரிதல் உங்களுக்கு தெரியும். எங்கள் அரசியல் மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல என் அன்பு தம்பி தங்கைகளே, உயிர்களுக்கு, உலக உயிர்களுக்கு, எல்லா உயிர்களுக்கும், பூச்சிக்கு, வண்டுக்கு, ஆட்டுக்கு, மாட்டுக்கு, நாய்க்கு, நரிக்கு, ஈக்கு, எறும்புக்கு, மரம், செடி, கொடி, காடு, மலை எல்லாவற்றுக்குமான அரசியலை நாங்கள் செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு படித்து பட்டம் பெற்று பேரறிஞர்களாகி பாட புத்தகத்தை படிப்பதோடு மட்டும் நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள். மாசித்தும் சொல்லுகிறான், உலக பேரறிஞர்களோடு நீ பேச வேண்டுமா, அறிவார்ந்த மேதைகளோடு நீ பேச வேண்டுமா, பழக வேண்டுமா, அதுவும் அந்த நூலகத்துக்கு செல்லி இருக்கிறான். அப்படித்தான் எனக்கு மார்க்ஸ் நண்பரானார்கள், பேராசனார் அண்ணல் அம்பேத்கர் எனக்கு நண்பரானார். அப்படித்தான் அண்ணல் அம்பேத்கர், என் அன்பு பிள்ளைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று சொல்கிறார். திரையரங்கு எங்கிருக்கோ அங்கு வீடு எடுத்து தங்கியவர்கள், கோயில் எங்கிருக்கோ அங்கு வீடு எடுத்து தங்கியவர்கள், மருத்துவமனை எங்கிருக்கோ, பள்ளி கல்லூரி எங்கிருக்கோ அங்கெல்லாம் வீடு எடுத்து தங்கியவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நூலகம் எங்கிருக்கோ அதன் அருகிலே அறை எடுத்து தங்கிய மனிதன் அண்ணல் அம்பேத்கர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஐயா இறை என்பவர்கள் பயணம் என்கிற 10,000 மைல் பயணம் என்கிற நூலை எழுதியிருக்கிறார்கள். அதை வாங்கிய தம்பி தங்கைகள் தயவு செய்து படிக்க வேண்டும். அதிலே முகவுரையிலே ஒரு சீன பொன்மொழியை சொல்கிறார், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 மைல் பயணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்களையாவது படித்திருக்க வேண்டும் என்று. அதிலே ஆஸ்திரேலியாவில் அண்மையிலே ஒரு சிலையை திறந்தார்கள். உலகின் ஆகச் சிறந்த கல்வியாளர் சிலை. ஒரு பட்டு துணியால் அந்த சிலையை மூடியிருந்தார்கள். மார்பளவு சிலைதான். அந்த பட்டு துணியை நீக்கினார்கள். அது அறிவாசான் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் என்றால் அவர் 64,000 புத்தகங்களை படித்த உலகத்தில் தனி மனிதன் அவர்தான். உலகிலே ஆசிய கண்டத்திலேயே ஒரு தனி மனிதனின் நூலகம் மிக பெரிதாக இருந்ததும் அவருடையதுதான். அதனால் அறிவு சிறந்த பிள்ளைகளே, தேடி தேடி படியுங்கள். சுவாசிப்பது போல வாசிப்பதை வழக்கமாக்குங்கள். சிறிய வயிறு 3 வேளை பசிக்குது, உணவிடுகிறீர்கள். மூளையும் அதுபோல பசிக்கும். அதற்கு ஒரே ஒரு உணவுதான் இருக்கிறது, புத்தகங்களை படிப்பது. உங்கள் பாடங்களை தாண்டி அரை மணி நேரமாவது நீங்கள் உலக அறிவை பெறுவதற்கு தேடி தேடி படியுங்கள். படிக்கும் போது உங்களிடத்தில் ஒரு நடுக்கம் வரும், ஒரு பயம் வரும். ஒன்றுமே தெரியாமல் நாம் இருந்திருக்கிறோம் என்று. அன்றிலிருந்து நீங்கள் அறிஞராவீர்கள். அறிவு என்பது நம் அறியாமை எவ்வளவு என்பதை அளந்து காட்டும் கருவிதான் என்கிறார் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நீங்கள் கற்க கற்க நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்பது புரிய வரும். கிரேக்க நாட்டில் டெல்பி என்ற ஒரு தேவாலயம். அந்த தேவாலயத்தில் ஒருவன் போய் உலகத்தில் பெரிய அறிஞன் யார் என்று கேட்கிறான். அங்கே அந்த தேவாலயத்திலிருந்து ஒரு அசரீர குரல் எழுப்புகிறது, சாக்ரட்டிஸ் 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 என்று. சாக்ரட்டிஸை கிரேக்க நாடு முழுக்க தேடுகிறான். அவன் தேடி தேடி 6 மாத கால பயணத்திற்கு பிறகு சாக்ரட்டிஸை கண்டுபிடிக்கிறான். இந்த கூட்டத்தில் யார் சாக்ரட்டிஸ் என்று. கருத்த மேனி, பெருத்த தொப்பை, வழுக்கை தலையோடு ஒருவன் தச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் இடத்திலே போய், நீங்கள் தான் சாக்ரட்டிஸா? ஆமாம். நீங்கள் தான் உலகத்திலே பெரிய அறிஞரா? இல்லை. அப்ப அந்த தேவாலயத்தில் டெல்பி சொல்லிச்ச, நீ தான் பெரிய அறிஞன்னு. நேற்று வரை நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னையிலிருந்து நான் இல்லை, போயிட்டு வா. அதே வேகத்துல கோபத்துல வர்றான். அந்த தேவாலயத்துக்கு நான், நீ பொய் சொல்லிட்ட,
நீ போய் சொல்லிட்ட. சாக்ரட்டிஸ் தான் பெரிய அறிஞர்னு சொன்னா அவன் இல்லைங்கிறான். மறுபடியும் அந்த ஆசிரியர் சொல்லுது, அதனால தான்டா சொல்றேன் அவன் தான்டா பெரிய அறிஞர். என்ன நிறைய படிக்கும்போது தேவை பெஸ்ட்டை குடிச்சிட்டான், சாக போறான் சாக்ரட்டிஸ். என் அருமை மாணவர்களே, என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க ஏதாவது கடைசி நேரம் சந்தேகம் இருந்தாங்க. அந்த நேரம் ஒருத்தர் மிருதங்க நல்லா வாசிக்கிட்டு இருக்கான், நல்லா கேளுங்க, சாக போறான். அந்த மிருதங்க எப்படி வாசிக்கிறேன்னு கற்றுக் கொடுக்குறியா? யோ நீ தான் சாக போறீங்களா, உனக்குதுங்க சாகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு செத்து போறேன். அதனாலதான் அறிஞர் சாக்ரட்டிஸ். பகத்சிங் காலையில தூக்கு, விடிய காலம் தூக்கு போட போறாங்க, விடிய விடிய முடிச்சுக்கிட்டு லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான். பேரறிஞர் அண்ணா அமெரிக்காவில் புற்றுநோய் மருத்துவமனை அறுவை சிகிச்சை, அவர் சொல்றாரு, ஒரு 2 நாள் இந்த சிகிச்சையை தள்ளிப்பட முடியாதா? ஏன் பாதி வரைக்கும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டேன், ஒரு 2 நாள் கொடுத்தீங்கன்னா இதை முழுக்க முடிச்சிருவேன், அப்புறம் எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணுங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல. அதனாலதான் பேரறிஞர் அண்ணா. எனவே என் அன்புக்குரிய பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணல் காந்தியடிகளிடத்திலே 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு நான் ஒரு பெரிய நூலகம் கட்டுவேன் என்றார். எனவே புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம் என்பதை புரிந்து கொண்டு என் அன்புக்குரிய பிள்ளைகள் தொடர்ச்சியாக நீங்கள் பாடம் தாண்டி வெளியில் படிக்க வேண்டும். அதுதான் உலகத்தின் உயரத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். உங்களை தாய் 10 மாதம் சுமக்கிறார், அது உயிர் கருவறை. பள்ளி கல்லூரிகள் தான் நீண்ட காலம் உங்களை சுமக்கிறது, அது அறிவு கருவறை. எனவே அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் மிகுந்த போற்றுதற்குரியவர்கள். பெற்றோர்கள் நம்மை பெற்று உலகத்தை காட்டுகிறார்கள். ஆசிரியர் பெருமக்கள் தான், பேராசிரியர் பெருந்தகைகள் தான் உலகத்துக்கு நம்மை காட்டுகிறார்கள். எனவே போற்றுதற்கு மிக்க ஆசிரியர் பெருந்தகைகளை, பேராசிரியர் பெருமக்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், போற்றுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், எப்போதும் வெல்லும். ஒரு நாள் நமது வெற்றி அதை சொல்லும். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றியும். நாம் தமிழ்